गोपिका जीवनस्मरणं கோவிந்தா கோவிந்தா. இன்னைக்கு ஒரு வசந்த புண்ணிய தினம், ஏகாதசி. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்து வர ஏகாதசி பகவான் எப்படி ஆஷாட ஏகாதசியில் சயனம் பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி கார்த்திகை ஏகாதசியில் உத்தான ஏகாதசியை அவர் ஏந்துக்கிறார் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். பொதுவாக ஏகாதசியில் 2 சமாச்சாரம் சொல்லியிருக்கு. ஏகாதசியாம் து சர்வேஷாம் கர்த்தவியம் போஜனத்வயோ சுத்தோபவாச பிரதமஹ சத்கதா சிரவணம் ததா அப்படின்னு. அதாவது உபவாசம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரேஷ்டந்தான். ஆனால் ஏஜ்னாலேயோ இல்லை உடம்பு முடியாதனாலேயோ நிறையா பேருக்கு உபவாசம் இருக்க முடியல. ஏன்னா அதுக்கு விட இம்பார்ட்டன்ஸு இந்த மாதிரி கதை கேட்குறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, பகவானை பஜிக்கிறது, இதுதான் மெயின் ஏகாதசியில். அதனால் எனக்கு என்ன தோணித்து, எப்படியுமே நான் அவங்களுக்கெல்லாம் கமிட் பண்ணிட்டேன், ஸ்ரீமத் பாகவதத்தை டெய்லி ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம். அதனால் இன்றைக்கி ஆரம்பித்தா என்ன அப்படின்னு தோணிட்டேன். முன்காலத்தில் நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு 6 மணிக்கு காத்தால ஒரு ப்ரோக்ராம் வைப்பான். அதுக்கு அருள் வாக்கு அப்படின்னு பேர். யாரும் பெரியவாளை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கர்த்தாவால் அதை கேட்டுவிட்டு ஆரம்பிக்கிறதே ரொம்ப மனசு சாந்தியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போல்லாம் நம்ம காத்தால் எழுந்த உடனே நல்ல சமாச்சாரம் நம்ம காதில் விழுறதுக்கு ஒன்றும் இல்லாத நியூஸ் பேப்பர் எடுத்தால் கண்டபடி அவன் இவனை குத்தினா இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் கரெக்டாக பண்ணால் இப்படி தான் இருக்கேன். யூடியூப் எடுத்தால் அது நம்மளை எங்கேயோ மாயாலோகத்தில் கொண்டு போய் நம்மளை தள்ளிடுறது. அதனால் எழுந்த உடனே ஸ்ரீமத் பாகவதம் நம்ம காதில் விழுந்தது அப்படின்னா இகத்துக்கும் க்ஷேமம், பரத்துக்கும் க்ஷேமம். இகத்துக்கு என்ன க்ஷேமம்னா மனசாந்தி, பரத்துக்கு என்ன க்ஷேமம்னா கிருஷ்ணனுடைய திருவடி. 2மே நமக்கு லபிக்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தால் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறான். இப்போ மனுஷனாக பிறந்த நாம் எல்லோரும் நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோன்னு கொஞ்சம் விசாரம் பண்ணணும். இதை ஆதிசங்கரர் பகவத்கீதையில் சொல்லத்தே, காத்தே காந்தா கஸ்தே புத்திரகா சம்சாரோயம் அதீவ விசித்திரகா கஸ்யத்வம் ககா குத ஆயாதகா தத்துவம் சிந்திய ததிக பிராத. ஏ பிரதர், யோஜிட்டு அவரிடத்துல உட்காந்து, யார் என் ஒய்ஃபு, யார் காதே கஸ்தே புத்திராயம் குழந்த, நான் யார், எங்கேன்னு வந்தேன், எங்கே போகிறேன் அப்படின்னு. இதுக்கு அது ஆத்ம விசாரம் அப்படின்னு பேர். ஏன்னா நம்ம குழந்தையாக இருந்தோம், பெரியவாளானோம், வயசானவளாகிட்டோம், கடைசியில் ஒரு நாளைக்கு எல்லோரும் போய் சேர வேண்டியது தான். அப்போ டெஸ்டினேஷன் இஸ் அன்னோன் பட் ஜேர்னி இஸ் டெஃபினட் இல்லையா? ஆல் ஆஃப் அஸ் ஆர் கம் வித் கன்ஃபர்ம்டு ரிசர்வ் டிக்கெட் வித்தவுட் நோயிங் த டேட் ஆஃப் ஜேர்னி அப்படின்னு சுந்தரகுமார் அடிக்கடி சொல்லுவார். அதுதான் விஷயம். அப்போ நமக்கு ஆத்ம லாபத்தை எது கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம சாஸ்திரங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள் இதெல்லாமே நம்முடைய ஆத்ம லாபத்தை தான் சொல்கிறது. அதெல்லாம் நமக்கு அதிகாரத்துவம் நிறைய பேருக்கு இல்லாதனால சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம் அப்படின்னு நம்ம மேலே ஒரு கருணையால் ரிஷிகள்லாம் புராணங்களை பண்ணி வச்சா. அந்த புராணங்கள் தே ஆர் நத்திங் பட் தி எசன்ஸ் ஆஃப் வேதாஸ் அண்ட் உபனிஷத்ஸ். அந்த புராணங்களில் இதிகாசங்கள் அப்படின்னு 2 சமாச்சாரம் பெருசாக இருக்குது. ஒன்று மகேதிகாசம் அப்படின்னு இருக்குது, அது ராமாயணமும் மகாபாரதமும்.
புராணங்கள் 18 புராணங்கள் இருக்குது. அதில் வசந்த புராணம் மகாபுராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸ்ரீமத் பாகவதம். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் அப்படின்னு நம்ம முடிக்கிறதே சொல்லணும். பரமஹம்சால் கையாளக்கூடியது அப்படின்னு. அப்படி என்ன தான் இருக்குது இந்த மகாபுராணத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறதே, இதில் பகவானுடைய எல்லா அவதாரங்களும் இருக்குது. ஒரு புராணத்தை பார்த்தா அந்த அவதாரம் தான் இருக்கும். நம்ம பாகவத மகாபுராணத்தை பார்த்தா 24 அவதாரங்கள் இருக்குது. அதை தவிர அநேக அவதாரங்கள் இருக்குது. அதனால் நமக்கு இந்த பாகவதங்கக்கூடிய மகாபுராணமே நம்மளை கரையேற்றுறதுக்கு போரும் அப்படின்னு பெரியவாளாம் தீர்மானம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கான். சாரம் சாரம் சமுத்திரம் அப்படின்னு. இந்த பாகவத புராணம் யார் ரச்சனை பண்ணனா, சாரம் சாரம் சமுத்திரம் அப்படின்னு இதில் இல்லாததே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா மகாபாரத சரித்திரங்கள் எல்லாம் இருக்குது. நவமஸ்கந்தத்தை எடுத்து பார்த்தேள் அப்படின்னா ராமாயணம் எல்லாம் இருக்குது. அதனால் எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். இந்த புராணத்தை யார் ரச்சனை பண்ணினா, என்னத்துக்காக ரச்சனை பண்ணினா, என்ன கான்டெக்ஸ்டில் பண்ணினா அப்படின்னுலாம் முதல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி சம்பிரதாயமாக எந்த ஒரு புராணத்தை பார்த்தாலும் அதனுடைய மகாத்மியம் தெரியணும். அந்த மகாத்மியம் தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம ஒரு கோயில் போகிறோம், ஆஹா குருவாயூர் இவ்வளோ மகாத்மியம் அதுக்கு அப்படிங்கிறதே அந்த கிருஷ்ணனை பார்க்குறதே நமக்கு ரொம்ப பக்தி வரும். அதே மாதிரி திருப்பதி பொறுத்தே அப்பா திருப்பதி பெருமாளுக்கு இவ்வளோ சக்தியாக இவ்வளோ மகாத்மியமா அப்படின்னு. அதனால் இந்த புராணத்துக்குள்ள மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸ்ரீமத் பாகவதத்துடைய மகாத்மியத்தை பாத்ம புராணத்தில் சொல்லியிருக்கா, ஸ்காந்தத்தில் சொல்லியிருக்கா, லிங்கத்தில் சொல்லியிருக்கா, பல புராணங்களில் சொல்லியிருக்கா. ஆனால் பெரியவாள் நமக்கெல்லாம் காட்டின வழி நம்ம பாத்ம புராணத்தில் உள்ள மகாத்மியம்தான். அது சொல்லி தான் இப்போ பாகவதமே 7 நாள் சப்தாக கிரமம்னு பேர். 7 நாளில் சொல்லுவாள். அதில் ஒரு நாள் 7+1 அந்த ஒன்று தான் இந்த மகாத்மியம் சொல்கிறது. அப்போ இந்த மகாத்மியத்தை நாளைக்கு அனுப்பிரவேசம் பண்ணி அது என்ன சொல்கிறதுங்கக்கூடிய சில ஸ்லோகங்களில் பார்த்துட்டு கிராஜுவலாக நாம் ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ளே என்டர் பண்ணி ஸ்ரீமத் பாகவதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக யஸ்ரண்வதாம் ரசஜானாம் சுவாது சுவாது பதே பதே, பதத்துக்கு பதம் சுவாது அப்படி அனுபவித்து நக்கொட்டி மனசில் ஆனந்தத்தோடு கேட்க வேண்டிய இந்த புராணத்தை நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த மோஸ்ட் ப்ராபபிளி in 3 or 4 days I think I will be able to complete this பாத்ம புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்துடைய பெருமையை சொல்லிவிட்டு மகாத்மியத்தை சொல்லிவிட்டு நாம் அப்புறமா ஸ்ரீமத் பாகவதத்தில் அனுப்பிரவேசம் பண்ணுவோம். இத்தனை நாளைக்குள்ளேன சங்கல்பால் எவ்வளோ நாள் பகவான் கொண்டு போகிறாரோ கொண்டு போட்டான். நடுவில் நான் ஏதாவது வெளியூரில் தான் போனேன்னா அப்போ தடப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இருந்தாலும் கூடியமான வரைக்கும் விடாத சொல்லிடுறேன். இதை கேட்குறவாளுக்கு பரமக்ஷேமமும் பரம மனசாந்தியும் ஏற்படணும்னு ராஜகுருவாக பண்ணிட்டு பிரார்த்திச்சுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நம்ம பாக்கியம் இந்த ஸ்ரீமத் பாகவத சப்தாக குரூப் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணது. சம்ஸ்கிருதத்தில் குரூப் அப்படின்னாக்க சங்கம்னு அர்த்தம். சத்சங்கம் வேணும்னு தான் பெரியவாள்லாம் கதறியிருக்கா. ஏன்னா சத்சங்கத்தால் தான் பக்தி
அபிவிருத்தியாகும், பக்தி உற்பத்தியாகும். பக்தியால் தான் ஞானம் வரும், ஞானத்தால் தான் மோட்சம் வரும். அதனால் க்ஷணமபி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி மகர்ணவ தரணே நௌகா அப்படின்னு ஒரு க்ஷணம் சத்சங்கத்தில் இருந்தால் கூட நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அதனால் இந்த சத்சங்கத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய லாபம் ஸ்ரீமத் பாகவத புராண ஸ்ரவணம் அப்படிங்கிறது. எனக்கு பிரவச்சனம் பண்ணுற புண்ணியம் கிடைச்சிது, உங்களுக்கு கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. பூர்வ சரித்திரத்தில் நம்ம பாகவத மகாத்மன் சொல்லி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இல்லை, பாத்ம புராணத்துலேருந்து தான் எந்த நீங்கள் புக் எடுத்தாலும் முதல்ல அதில் தான் போட்டிருப்பா. பாத்ம புராணத்தில் எப்படி ஆரம்பிக்கிறான்னா, சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறோம். வயம் நமஹ நமஸ்காரம் பண்ணுறோம். 3 விதமான தாபத்தால் தவிச்சுருக்கோம். நமக்கு ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். இந்த தாபத்துலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னா, சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கக்கூடிய பகவத் ஸ்வரூபத்தில் நம்ம இந்த உலகத்துக்கு சிருஷ்டிலேருந்து எல்லாத்துக்குமே காரணமாக அந்த விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நைமிசாரண்யம்னு ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் சௌனகாதி மகரிஷிகள் தீர்க்கசத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய யாகம் பண்ணுறான். ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கா. அங்கே ஃபார்ச்சுனேட்டாக சூத பௌராணிகர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் வரார். அந்த சூத பாகவதம் புராணங்கள்னு சொல்கிறதுக்காகவே பிறந்தவர். அதனால் அப்பா ரோமஹர்ஷர்னு அவர் கதை சொன்னார்னா மயிர் சிலித்து போகுமா. இந்த சூதருக்கு உக்ரஸ்ரவசன் பேர், தீர்க்கமான காதை அவருக்கு. அப்படி கேட்டுப்புறான் அவர் வந்தபோது சவுனகப்பி நமக்கெல்லாம் என்ன மனசில் ஒரியாக இருக்குது, இப்படி நம்ம நாடு போயின்னு இருக்கு, யார் காப்பாற்றுவா அப்படின்னு இருக்கு இல்லையா. அதுதான் கேட்குறாவா. அஜானாத்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரபா சூதா ஆக்கியாகி கதாசாரம் நம்ம கர்ண ரசாயனம். நம்ம காதுக்கு ஒரு ரசாயனமாக ஆனந்தமாக கேட்குறதுக்கு கிருஷ்ணனுடைய கதை வேணும். பக்தி ஜான விராகாப்தோ விவேகோ வர்ததே மகான் மாயா மோக நிராச வைஷ்ணவி கிரியதேகம். வைஷ்ணவான நாம் என்ன பண்ணணும்? பக்தி ஞானம் வைராக்கியம் வரணும். ஒரே உலகம் ஃபுல்லாக மாயால் மோகிச்சிருக்கே அப்படின்னு கேட்டபோது சூதர் சொல்கிறார், கவலையே படாதேங்கோ, ஒரு நல்ல ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலோகீரேன பாடித்தம் நம்ம சுகாச்சாரியர் நமக்கு கொடுத்துருக்கார். பெரிய சாஸ்திரம், அதுக்கு பேர் ஸ்ரீமத் பாகவதம். தஸ்மாத் அப்புறம் கிஞ்சித்து மனசுத்தி, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது மனசுத்திக்கு. ஆனால் இது கிடைக்கணும்னா நீங்கள் பல ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் பவேத். இல்லாட்டா அப்படிலாம் ஒன்று பாகவதம் கிடைச்சி விடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கிறதுனால பட்டனாத்து சிரவணாத்து சத்யா வைகுண்ட பலதாயகம். நீ படித்தாலோ கேட்டாலோ உனக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, சத்சங்கம் வேணும்னு சொல்லி கிளம்பி வந்துருக்கார். அங்கேயும் இங்கேயுமா சத்சங்கார்த்தம் சமாயாத்தா தரிசுவோ தத்த நாரதம் அப்படின்னு. அப்போ சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனசுஜாத்தர்னு அவள் 4 பேர் சனகாதிகள்னு சொல்லுவாள். அவளை மீட் பண்ணுறாள். அவட்ட சொல்கிறா, எனக்கு மனசுலாம் வருத்தமாக இருக்குது. நான் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரேன், எங்கே பார்த்தாலும் தப்பு காரியம், எங்கே பார்த்தாலும் கலி வந்துவிட்டான். அதனால் பக்தி தேவியை தரிசனம் பண்ணினேன். அவளே கழுவியாயிட்டா, பிள்ளைகள் அவளோட கழுவனாக இருக்கான். ஆனால் யமுனை கொஞ்சம் இப்போ பக்தி கொஞ்சம் புஷ்டியாக இருக்கா. அவன் என்கிட்ட வருத்தப்பட்டுடா, என் குழந்தைகளை எப்படியான நீங்கள் உத்தாரணம் பண்ணணும், அதாவது வைராக்கியத்தையும் ஞானத்தையும். அப்போது நான் என்ன பண்ணேன்னா அவட்ட சொன்னேன், பகவான் கிருஷ்ணன் இருக்கான், காப்பாற்றுவான். ஹரிஹி சம்தே கரிஷ்யதி, நமக்கு நல்லதெல்லாம் கிருஷ்ணன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கீதையெல்லாம் சொன்னேன், உபனிஷத்துலாம் சொன்னேன். ஆனால் பக்தியோ வைராக்கியமோ ஏந்துக்கல. என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிற. உடனே 2nd அத்தியாயத்தில் சொல்கிறா, இவா
சனகாதிகள் அப்பா கவலைப்படாத நாரதா, கலௌத்து கேவல பக்திகி பிரம்ம சாயுஜ்ய காரணி, கேவலம் பக்தி தான்ப்பா வேணும் இந்த கலியுகத்தில். அதனால் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு பாகவத சப்தாகம் பண்ணணும். நாங்கள் பண்ண போகிறோம், நீ அதுக்கு வா, கேழு அப்படின்னு சொல்லிட்டு, ஹரிஹி சாத்தியத்தே பக்தியா பிரமாணம் தத்துவ கோபிகைகளுக்கெல்லாம் வைகுண்டம் கிடைச்சது பக்தியால், திரௌபதிக்கு கிடைச்சது பக்தியால். அதனால் நீ விரதம் நான் இருக்க வேண்டாம், நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன சொல்கிறா, ஹரிசரணம் ஹரிசரணம்னு எப்போவும் சொல்லிட்டு இருப்பாளாம். அவள் எங்கே கூப்பிட்டா அப்படின்னா, கங்கா தீரத்தில் ஆனந்த தடாகம்னு ஒன்று இருக்குது, அங்கே வாப்பா. கங்கா துவார சமீபே து தடம் ஆனந்த நாமகம், அங்கே வா அப்படின்னு சொல்லி அங்கே வர சொல்கிறா. அங்கே போனாக்க ஏ முக்தோ குமாரஹஸ்தே நாரதேன ததகா கங்கா தடம் சமாஜமும் கசாப்பானே சத்து ஆரம்பிக்கிறா பாகவத சப்தாகம். அத்தனை ரிஷிகளும் ஓடி வந்துட்டா. பிருகு, வசிஷ்டர், சவனர், கௌதமர், மேதாதி தேவலர், தேவராத், ராமஹா ததா காதி சுசித்த சாக்கலு மிருகண்டு புத்திராஜே பிப்பலாதாக எல்லா ரிஷிகளும் வந்துவிட்டா. ஒரே கூட்டம், எங்கே பார்த்தாலும் வைஷ்ணவ கூட்டம் நிற்கிறது, இடமே இல்லை. அடித்து பிடிச்சி எல்லாரும் இந்த பாகவத சப்தாகம் வேணும்னு சொல்லிட்டு வந்தோடனே ஆரம்பிக்கிறார் நம்ம சனத்குமாரர் பாகவத சப்தாகத்தை பற்றி. அதை சொல்கிறார், கோட்டி ஜென்ம சமுத்தேன புண்ணியன யுதல்பியத்தி. அப்பா நான் ஏதோ பாகவதம் சொல்கிறேன்னு நினச்சிக்காத, கோடி ஜென்ம புண்ணியம் பண்ணாத்தண்டா கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. அந்த காலேத்து ஏனைவ சூயத்தே சுகசாஸ்திரா பிரீத்தியாச வைகுண்டம் கோவிந்தோ. நீ கடைசி காலத்தில் பாகவதத்தை கேட்டுவிட்டு மூச்சை விட்டேன்னா உனக்கு பகவான் நல்ல சத்கதியை கொடுப்பான் அப்படின்னு. ஜென்ம கோட்டி கிருத்தம் பாப்பம் நசித்தே நாத்தம். நீ கோடி ஜென்மாவில் பண்ண பாவமெல்லாம் ஓம் தசத்துன்னு போயிடுண்டா. இதை கேட்டேன்னா தினம் கொஞ்சமானம் படிடா பாகவத்தை. பட்டஸ்வ சுமுகேனைவ இதீச்ச பெறாங்கத்தியம். நான் எதுக்காக ஸ்லோகம் சொல்லுன்னா, அந்த ஸ்லோகம் கேட்டாலே அது மிக புண்ணியம். அதுக்காக சொன்னேன் நான். உத்தவன் கிருஷ்ணன்ட்ட கேட்டான், கிருஷ்ணா எங்களெல்லாம் விட்டுட்டு போறியடா, நாங்கள் என்னடா பண்ணுவோன்னா, சுவாமி சொன்னால் கவலைப்படாத, நான் பாகவத்துக்குள்ளே பூந்துட்டேன். சொகேயம் யத் பவே தேஜகா தச்ச பாகவதே அததாத் திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதாண்டவம் தேனேயம் வாங்மயி மூர்த்திகி பிரத்யட்சா வர்த்ததே ஹரேகி. பிரத்யட்சமாக கிருஷ்ணனை பார்க்கணுன்னா பாகவதத்தில் பாருடா. சேவனாத்து, ஸ்ரவணாத்து, பாட்டாத்து, தர்சனாத்து, பாபநாசன். நீ பார்த்தாலே புண்ணியம், 2 துளசியை போட்டாலே புண்ணியம், இந்த புண்ணிய இந்த கிரந்தத்தை சேவிச்சாலே புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. அங்கே பார்த்தா ஒரே சத்தமாக ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதே தி நாமானி முகழ்வதானி. எல்லாம் கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணா கோவிந்தான்னு கத்த. அப்படியே அந்த பெரிய சப்தாகம் ஆரம்பித்தது. அதை அப்போ ஓடி வர பக்தி, எனக்கு இடம் கொடுங்க, எனக்கு இடம் இல்லையே என்ன. பிரம்மா சொல்கிற கவலைப்படாத, எல்லா வைஷ்ணவாவுடைய ஹிருதயத்தையும் பூந்தோடு அப்படின்னு. அதனால் அப்படியே நம்ம ஹிருதயத்துலலாம் இப்போ பக்தி தேவி பூந்துவிட்டா. நாளைக்கு ஒரு சரித்திரம், ஆத்மதேவன் ஒரு சரித்திரத்தை சொல்லி பாகவத மகாத்மியம் சொல்லி முக்கால்வாசி நாளைக்கு நம்ம பூர்த்தி பண்ண பார்க்குறோம். இந்த மகாத்மியத்தை நாளினிலேருந்து கண்டத்தில் அனுப்பிரவேசம் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணினாலும் அது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணி இன்றைக்குள்ள கதையை நம்ம குருவாயூரப்பனுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். அவனுடைய ஒரு கிருபையால் தான் இது நடக்கிறது. கிருஷ்ணன் நம்ம எல்லாருக்கும் சோதாக்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தித்து இதோட உபசமாரம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நேற்றுக்கு பாகவத சப்தாகத்தை சனத்குமாரர் ஆரம்பித்து எல்லா ரிஷி மண்டலங்களும் நாரதர் பிரதானமாக உட்காந்துண்டு ஒரே வைஷ்ணவ கூட்டமாக பக்திக்கு இடமில்லாத போய் எல்லார் மனசுலையும் உட்கார்ந்து பிரம்மா சொல்லி பக்தி தன் 2 குழந்தைகளான ஞான வைராகியத்தோடு சேர்ந்தாள்னு பார்த்தோம். இவ்வளோ பெரிய பாகவத சப்தாகம் நடக்கிறதே நாம் வைகுண்டத்தில் என்ன பண்ண போகிறோன்னு
பகவான் கிளம்பி நேரம் வந்துட்டாராம். அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்ட்வா பக்திம் அலௌகிகீம் நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலகாம். எப்படி வந்தார்னா, வனமாலி கனஷ்யாம பீதவாச மனோகர காஞ்சிகல்லாபுருச்சிரகா லசன் முகுட குண்டலக. திவ்யமான அலங்காரம் பண்ணி பட்டு பீதாம்பரத்தோட 4 திருக்கைகளோட பகவான் அப்படியே ஆவிர்பவிச்சார். அவர் வந்தாரோ இல்லையோ என்ன ஆச்சுன்னா, வைகுண்டத்தை காலி பண்ணிட்டு பகவத் பார்ஷால் அத்தனை பேர் வந்துட்டானா. வைகுண்டவாசினோ ஏச்ச வைஷ்ணவ உத்தவாதியா. உத்தவன் பிரதானமாக வந்துட்டானாம். கதறடக்கப்படுது, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க, கதறடக்கப்படுது. சத்கதா சிரவணார்த்தம் தே கூடரூபேண சம்ஸ்திதாக. எப்படி இருக்கிறது எல்லாரும் எப்படி கேட்ட கதைனா, வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்து சபா சம்ஸ்திதானாச்சு தேக கேக ஆத்ம விஸ்மிருதிக்கு எல்லாத்தையும் மறந்து கேட்டான். அப்படி இப்போ நீங்கள் இப்போ கேட்குறது பற்றியடா இந்த 10 நிமிஷம் ஆரம்பிக்கிறார் நம்ம குமாரர் சனத்குமாரர். 4 ஸ்லோகத்தில் இந்த சப்தாகத்தை கேட்குறவாளுக்கு என்ன பலன்னு சொல்கிறார். நீ கோபத்தினால பாவம் பண்ணியிருக்கலாம், காமத்தினால பாவம் பண்ணியிருக்கலாம், எல்லாம் போயிடும். குரோதாக்னி தக்தா குட்டிலா சகாமினா சப்தாக யஜ்ஞேன கலோபனந்தே. நீ உங்கள் அப்பா அம்மாவை விசரிக்கலாம், அதுவும் போயிடுண்டா. இதில் நீ பஞ்சமகா பாவம் பண்ணியிருக்கலாம், அதுவும் போயிடுண்டா. பஞ்சோகிரபாபா சலச்சத்மகாரிணா க்ரூரா பிசாசா இவ நிர்தயாச்சயே பிரம்மஸ்வபுஷ்டா விபிச்சாரகாரிணா சப்தாக யஜ்ஞேன கலோபனந்தே. இந்த சப்தாக யஜ்ஞத்தினால பித்ருமாத்ரு தூஷகாக திருஷ்ணாகுலா சாஸ்திரம தர்மவர்ஜிதாக ஏ தாம்பிகா மத்சரிணோபி ஹிம்சகா சப்தாக யஜ்ஞேன கலோபனந்தே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன்னு. துங்கபத்ரா தீரத்தில் ஒரு ஆத்ம தேவன்னே ஒரு பிராமணன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன், நல்ல சதாச்சார சம்பன்னன். குழந்தை பிறக்கலை, துக்கப்பட்டான். என்னத்துக்கு இந்த ஜீவிதம், போ நான் ஆத்மஹத்தியை பண்ணிட்டுறேன்னு காட்டில் போய் அவன் திக் ஜீவிதம் பிரஜாஹீனம் திக் கிரகஞ்ச பிரஜாமினா திக்தனம் சானபஜஸ் திக்குலம் சந்ததினா. ஒரு குழந்தை இல்லாத வீடு என்னையா வீடு இது அப்படின்னு இதை பார்த்தாரங்க ஒரு ஞானி, ஒரு முனிவர். அடே இப்போ என்னோ தப்பு பண்ணுறேடான்னு ஆத்மஹத்தியை பண்ணிக்க போகிறேன்னா என்னத்துக்குடா அப்படின்னு. எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, அட முட்டாளே, குழந்தையால் நல்லதும் கெட்டதும் வரும், இதுக்கெல்லாம் ஆத்மஹத்திய மேலே நீ ஞானத்தை உபதேசம் பண்ணால் ஞானம் ஏறலை. அது கண்ணை மூட்டிட்டு இந்த ஜென்மா இல்லைடா, 7 ஜென்மம் உனக்கு குழந்தை கிடையாது. 7 ஜென்மா உதயத்தவ புத்ரோ நெய் வச்ச அப்படின்னு அவன் சொன்னான். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டுருக்க நீங்கள் அனுகிரகம் பண்ணால் எனக்கு குழந்தை பிறக்காதான், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு. அவரும் பார்த்தார், இவன் எங்கேயான ஆத்மஹத்தியை பண்ணிட்டு நமக்கு அந்த பாவம் வந்துட போகுது. ஏன்னா ஹீஸ் எ டைரக்ட் விட்னஸ். அதனால் உடனே ஒரு பழத்தை எடுத்து ஜெபிச்சு கொடுத்து, இதை பொண்டாட்டிகிட்ட கொடு, அவள் கர்ப்பம் ஆயிடுவாள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அது ஆற்றுக்கு எடுத்துன்னு ஆற்றுக்காரிகிட்ட கொடுத்தான். அவள் பார்த்தா, வயசாகி போச்சு, இந்த 50 வயசுல யார் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கர்ப்பம் ஆகி லாலனே பாலனே துக்கம், குழந்தைய பெக்கிறதும் துக்கம், அதை வளர்க்குறதும் துக்கம், பிரசூதாய தவிர்த்து வஞ்சாவா விதவானாயி சுக்கீனி செய்தி மேமிதிகம். குழந்தை பிறக்காத இருக்கிறவர் தான் ஒஸ்தின்னு எனக்கு தோன்றுதுன்னு சொல்லி நைஸாக அந்த பழத்தை அங்கே ஒரு மாடு இருக்க வாரத்தில் அந்த பசுமாட்டுக்கு கொடுத்துட்டா. ஆனால் அவளுக்கு தெரியும் நிச்சயம் இவ்வளோ தான் குழந்தை பிறக்குன்னு. அதனால் அவள் தங்க வந்திருந்தா, அவள் கர்ப்பமாக இருக்கா, அவளுடைய கர்ப்பத்தை தன்னுடைய கர்ப்பமாக பொய்ய சொல்லி அபிநவிச்சு இவள் தங்கைக்கு தங்கைங்க பிரசவத்துக்கு கூப்பிட்டு அவள் குழந்தைய குழந்தைன்னு இம்ப்ரெசனேஷன்லாம் பண்ணி அப்படி அந்த குழந்தைக்கு பாவன் ஆத்மதேவன் அவர் எல்லாம் ஜாதகரணம் நாமகரணம் எல்லாம் பண்ணி வைக்கிறார். துந்துகாரி அப்படின்னு பேர் வைக்கிறார். அங்கே மாட்டுக்கு என்னாச்சுன்னா வாரத்தில் அருமையான ஒரு புள்ள குழந்தை பிறந்தது. ஆனால் அதுக்கு காது மாத்திரம் மாட்டோட காது. கோகர்ணம் தம் சுதம் திருஷ்டுவா கோகர்ணம் நாம சாக்கருத். அதனால கோகர்ணன் அப்படின்னு பேர் வச்சுட்டா. இந்த துந்துகாரி இருக்கானே மகாசத்தாக இருந்த ஊரில் தப்பெல்லாம் பண்ணி
அப்பாவை அடிச்சு அம்மாவை அடிச்செல்லாம் பண்ணுறான். அங்கே அந்த இவன் இருக்கான் இல்லையா, கோகர்ணன் பரமவேத வித்தார்ந்து பெரிய ரிஷியினுடைய இதுலேருந்து வந்திருக்கான் இல்லையா, அவன் அவ்வளோ வசதியாக இருக்கான். இவர் போய் கோகர்ணனை கூப்பிட்டு, அப்பா என் புள்ள அடிக்கிறான்டா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ஆத்மதேவர் கேட்டா, அப்பா இனிமேல் உங்களுக்கு வைராக்கியம் வரணும், வீட்டை விட்டு போயிடுங்க, உங்களுக்கு 60 வயசு ஆகிட்டு, பேசாத கங்கா தீரத்தில் போய் தசமஸ்கந்தத்தை பாராயணம் பண்ணுங்கோ. ஏவம் சுத்தோக்தவ சத்தோப்பி கிரகம் விகாய யாத்தோவனம் ஸ்திரமதி கத ஷஷ்டி வருஷகா யுக்தோ கரேரணுதினம் பரிச்சரியாசோசி கிருஷ்ணமாப்னியதம் தசமஸ்ய பாட்டாத்து அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டான். இங்கே துந்துகாரி இப்போ அப்பாவும் இல்லையா, கோகர்ணனும் இப்படி போயிட்டான் இதுக்கு சேற்றாடினத்துக்கு. தப்பெல்லாம் பண்ணி அம்மாவை வதம் பண்ணி கடைசியில் துஷ்ட ஸ்திரீகள் அவனை கொன்று அவனுக்கு ஒன்றும் இல்லாத அலைஞ்சிருக்கிறத இது மானாவாரியாக காதில் விழுந்து இதில் போய் கயையில் போய் கோகர்ணன் அண்ணாவுக்காக எல்லாம் பண்ணினாலும் மறுபடியும் ஆற்றுக்கு வந்து படுத்துக்கோ, ஒரு பேய் வந்து ஹூ அப்படிங்கிறது. இன்னும் இந்த பிரேதத்தை தண்ணியை தெளிச்சு, நீ யார், ஏன் இப்படி சத்தம் போடுறே கேட்டான். நான் தான் அவனோட அண்ணா கோகர்ணன், நான் துந்துகாரி, எனக்கு இன்னும் நான் அப்படி பேய் ரூபத்தில் இருக்கேன்னா, நான் தான் உனக்கு கயாசாதம் பண்ணேன்னா, கயாசாத சதே நாபி முக்திமேனு பவிஷ்யதி, நீ 100 கயாசாதம் எனக்கு முக்தி கிடைக்கல, நீ தான் என்ன இப்படியான கரையேற்றின உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. பெரிய விஷயங்களெல்லாம் கேட்டான், யாரும் எங்களுக்கு தெரியல, கயாசாதத்துக்குமே இல்லை அப்படின்னா. உடனே சூரியனை ஸ்தம்பனம் பண்ணி சூரியோபாசனம் பண்ணுறான் இல்லையா, சூரியனை கேட்டான், கோகர்ணகா ஸ்தம்பனம் சக்கரே சூரிய வேகசவே ததா. உடனே சூரிய பகவான் சொன்னார், அப்பா போராதுரா, நீ ஒரு பாகவத சப்தாகம் ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாச்சனம் குரு இது சூரிய வச்ச சர்வைகி தர்மரூபம் விஸ்வதம். உடனே ஒரு பாகவத சப்தாகத்தை ஏற்பாடு பண்ணினா. அந்த ஏற்பாடு பண்ணினா எல்லாரும் முடிவிறா. இந்த சப்தாகம் கேட்காத பசங்கள்லாம் அவள் அம்மாவோட வயத்தில் வேஸ்ட்டாக பிறந்திருக்கான். எப்படி இந்த பபிள்ஸ் இருக்குது தண்ணியில், அது பதக்கன்னு போயிடுறதோ, எப்படி கொசு பட்டுன்னு அடிச்சுன்னு போயிடுறதோ, அந்த மாதிரி ஜாயந்தே மரணாயேவ கதாசிரவண கதை கேட்காதவங்கிறது எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்தம்பத்தை நட்டு, ஒரு குச்சியை நட்டு 7 கண்ணோட ஒரு நாளும் கதை நடக்கிறதே டக்குன்னு உடஞ்சி கடைசியில் 7ஆவது நாள் அன்னைக்கு அந்த துந்துகாரி மோட்சத்தை அடைஞ்சான். ஆனால் அது கதை கட்டந்தவள நாங்களும் நினைக்கட்டையே, நாங்கள் மோட்சத்தில் இல்லை அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், கோகர்ணன் சிரவணம் கிருதம் சர்வை நசதா மனந்தம் கிருதம். அவன் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக கேட்டிருக்கான், நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக கேட்கல, அதுதான் காரணம். அதனால் உங்களுக்காக இன்னொரு சப்தாகம் வைக்கிறேன், அதை கேட்டு நீங்கள் க்ஷேமத்தை அடையுங்கோ அப்படின்னு சொல்லி ஸ்ராவணே மாசி கோகர்ணா கதாமோ சேத்தா புனகா. ஒரு ஸ்ராவண மாதத்தில் இன்னொரு சப்தாகம் வைக்கிறான். பார்த்தா மறுபடியும் வந்துட்டாரா பகவான். விமானே சகபக்தை ஹரிகி ஆவிர் பபூவக ஜய சப்தம் நம சப்தம் தத்ராசன் பகத பாஞ்சஜன்யத்வனிம் சக்கரே கர்ஷா தத்ர ஸ்வயம் ஹரிகி. பகவானே வந்துட்டார். அப்படியே யாரெல்லாம் வந்திருக்கான், பிரகலாதம் வந்திருக்கான், உத்தவன் வந்திருக்கான், இது நம்ம நாரதர் வந்திருக்கா, பிரஹ்லாதஸ்தாளதாரி தடகத்தையாச்ச உத்தவ கம்சதாரி வீணாதாரி சுருட்சிகி சுரகுசலையா ராஜகர்த்தா அர்ஜுனோ பூத்து. இந்திரம் வந்துட்டான். வாதி மிருதங்கம் ஜெய ஜெய சுகராம் கீர்த்தனேட்டே சனுக்குமாரெல்லாம் ఉంటా. எத்ராக்னே பக்தாக சரச்சந்தியா வியாசபுத்ரோபு சாட்சாத் சுகாச்சாரியார் வந்துவிட்டார்னு சொல்லி இன்னைக்கு இதோட நிறுத்திக்கணும். நாளைக்கு இந்த சப்தா சொல்லிட்டு நம்ம பாகவதத்தை அனுப்பிரவேசம் பண்ணோம். இது எல்லாத்தையும் பகவான் குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இந்த நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் ஞானம் வைராக்கியம் என்கிற குழந்தைகள் பக்தியோட அதுகள் அப்படியே சோர்வாக கிடக்க நாரதர் அதுகளை எப்படி உத்தாரணம் பண்ணுறதுன்னு புரியாத சனத்குமார்கிட்ட கேட்க பாகவத சப்தாகம் பண்ண போகிறோம் வாங்கன்னு. அப்போ வர சொல்லுங்க சரியாயிடும்னு சொல்ல பாகவத சப்தாகத்தை ஆனந்தத்துக்காக கூடிய கங்கா தீரத்தில்
சனத்குமாரர் பண்ண எல்லா ரிஷிமண்டங்களும் வர பகவானே அங்கே ஆவிர்பவிக்க உத்தவன் வைகுண்டத்துலேருந்து எல்லாரும் வர ஆச்சரியமாக நடந்து அதில் ஆத்மதேவன்னு ஒருத்தனுடைய கதையை சொல்ல அவனுக்கு ஒரு மகான் அனுகிரகம் பண்ணி கொடுத்த ஒரு பழத்தை அவன் ஒய்ஃப் சாப்பிடாத மாட்டுக்கு கொடுக்க கோகர்ணன்னு ஒரு மகாத்மா பிறக்க இவனுடைய ஒய்ஃபோடு தங்க உள்ள ஒரு துந்துகாரி அப்படின்னு அதை தங்குழந்தைன்னு அவன் போய் சொல்லவ கடைசியில் அவன் பல தப்புகளை பண்ணி அவன் பிசாசு ரூபத்தை அடைஞ்சு கடைசியில் கோகர்ணன் அவனை எப்படி உத்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காக சூரிய பகவான்கிட்ட கேட்க சூரிய பகவான் சப்தாகம் வாச்சனம் கொடுன்னு சொல்லி சப்தாகத்தினால் அவன் கரையேறினாங்கக்கூடிய கதையை குமாரர் சொன்னார் சனத்குமார். அப்போது எல்லாரும் அன்றைக்கி கதை கட்டிருந்தவெல்லாம் அந்த இவன்கிட்ட கேட்டான் கோகர்ணன்ட்ட துந்துகாரி மாத்திரம் மோட்சத்துக்கு போனோன்னே நாங்கள்லாம் போலையேன்னு. நீங்கள்லாம் மனனம் பண்ணல சிரவணம்தான் பண்ணேள். மனனம் சிரவணம் து கிருதம் சர்வை நதசா மனனம் கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மறுபடியும் இன்னொரு சப்தாகம் பண்ணி அந்த சப்தாகத்தில் பகவான் விமானேசக பக்தைச்ச ஹரிகி ஆவிர்பூவக ஜெயசப்தம் நமசப்தம் எல்லாம் கேட்க பாஞ்சஜன்ய துவனி கேட்க பிரஹ்லாதன் இந்திரன் உத்தவன் எல்லாரும் சாட்சா சுகாச்சாரியாலே வந்துட்டானா இந்த சப்தாகத்துக்கு. அப்படி ஜாம்னு இந்த சப்தாகம் செகண்ட் சப்தாகம் நடந்ததுங்கிற வரைக்கும் நேற்றுக்கு நாம் பார்த்தோம். இன்றைக்கி சனத்குமார் என்ன சொல்கிறாருன்னா இந்த சப்தாகம் முடிஞ்சவுடனே எப்படி அயோத்தியில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் ஸ்ரீ ராம பகவான் மோட்சத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி கிருஷ்ண பகவான் அன்னைக்கு கதை கட்ட அத்தனை பேருக்கு மோட்சத்தை கொடுத்தார். அயோத்தியா வாசன பூர்வம் யதா ராமேண சங்கதா ததா கிருஷ்ணேன தே நீதா கோலோகம் யோகி துர்லபம். யோகிகளுக்கு கிடைக்காத துர்லபமானதை கூட நம்ம சப்தாகம் கட்டவாளுக்கெல்லாம் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணார்னு சொல்லிட்டு சனத்குமார் இந்த சப்தாகத்தை விதி ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்கிறார். கட்டிங் ஷார்ட்டு நம்ம சத்தியாக கேட்கணும். அவ்வளோதான். ஒரு விநாயக பூஜையை பண்ணி ஆரம்பிக்கணும். 4 ஸ்லோகத்தை சொல்லிட்டு பண்ண சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ணேவி ஸ்வீகிருதோ சமயா நாதா முக்தியர்த்தம் பவசாகரே மனோரதோ மதீயோயம் சபல சர்வதாத்வயா நிர்விக்னேனைவ கர்த்தவ்யா தாசோகம் தவ கேசவா. இந்த மாதிரி 4 ஸ்லோகம் சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு அன்றைக்கி ரொம்ப விரதமாக இருக்கணும், இலையில் சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நமக்கு இதில் யார் சப்தாகத்தில் மெயினாக இருக்காளோ வாட்ட துளசியை வாங்கிக்கணும் அப்படின்னு கடைசியில் சொல்கிறார் சனத்குமார். ஸ்ரீமத் பாகவதே நைவ புக்தி முக்தி கரே ஸ்திதே. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி உனக்கு மோட்சம் கிடைக்கணும்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். ஞான வைராக்கியே பக்தி நாம் புஷ்டதாபரா தாருண்யம் பரமம் சாவு சர்வபூதம். இந்த கேட்டதுனால என்ன பலன்னா அந்த 2 குழந்தைகள் ஞானம் வைராகியம் நல்லா எங்காயிட்டு புஷ்டியாகிட்டாலாம். சொல்கிறார் கதாவசானே நிஜ லாப பூர்ணா பிரேம்னா பட்டன் பாகவதம் சனேகம். நீ கதை கேள்ப்பா பாகவதம் கேட்டுவிட்டு ஆற்றுல போய் புஸ்தகத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். பிரேம்னா பட்டன் பிரேமையோடு கிருஷ்ணன்ட்ட பிரேமையோட சனைஹி மெதுவாக படிக்கணும். அவசரமாக சொல்கிறேன் அப்படி படிக்கக்கூடாது. பாகவதம் கிருஷ்ண இதை கேட்டதுனால பக்தாள்னா நாளையிலேருந்து பாகவதத்தை எடுத்து ஒரு ஸ்லோகமோ 2 ஸ்லோகமோ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது சுகர் என்ன சொன்னார்னா நிகம கல்பத்தரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாதமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் மூரகோ ரசிகா புவி பாவுகாகம். இந்த பாகவதங்க கூடிய ரசமாலயத்தை நீங்கள் குடிங்குங்கிறார். ஏன்னா சொல்கிற இது வைஷ்ணவாளுக்கு ஒரு தனம்ங்கிறார். நம்ம என்ன ரூபா வீடு வாசல் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் புராண திலகம்
यद् वैष्णवानां धनं यस्मिन् पारमहंसमेवममलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितं नैष्क्रम्यमाविष्कृतं तच्छृण्वन्ने பிரபட்டன்னே விசாரண பிறகா பக்தியா விமுச்சேன்னகா அப்படின்னு சொல்லிட்டு நீ கைலாசம் போ, வைகுண்டம் போ, உனக்கு பாகவதம் மாதிரி கிடைக்கா. சொர்க்கே சத்யே ச கைலாசே வைகுண்டே நாஸ்தியம் சகா பிபந்து சத்பாக்யா மாமா முஞ்சகம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதேப்பா, பாகவத்தை கேளு அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். நீங்கள் இப்போ கேட்டிருக்கேளே, எல்லாருக்கும் மனோரதம் பூர்த்தியாகணும்னு. சுவாமி ததாசு மனோரதோயம் பரிபூரணீயகா ததேதி சோக்த்வா அந்தர தீயத்தை அச்சுதகா. அச்சுதன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டானா, அதனால் நம்ம மனசில் இதே தர்மத்துக்கு ஹானி இல்லாத நம்ம என்ன பிரார்த்தித்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்லலே இன்னொரு பாகவதம் கேட்டாக்க மோட்சம் கிடைக்கும்னு. இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கலாம். இப்போ இந்த காலத்து பசங்கள்லாம் கேட்குறாங்களே, இதுக்கு என்ன ப்ரூஃப்னு அந்த ப்ரூஃபை சொல்லி முடிக்க போகிற. பரீட்சித்து சாட்சி ஸ்ரவணாகத முக்தி யுக்தி கசனே கிமர்த்தம் வியர்த்தம் ஹோபோ விரஜத குபதே குத்சிகதகதே. பரீட்சித்தாம்பா சாட்சி. அதனால் பரீட்சித் சாட்சி ஸ்ரவணகதம் முக்தி உக்தி கசனே அப்படின்னு சொல்லி இதோட இது முடிஞ்சுருத்து. பாகவதத்தினுடைய மகாத்மியம் பாத்ம புராணத்தில். அடுத்தது ஸ்காந்தத்தில் 2 ஸ்லோகம் சொல்கிறேன். அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு மாட்டேங்குது. ஸ்காந்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் வா நித்யம் பாகவதோத்பவம் படதே ஸ்ருணியாத்யஸ்து கோசகஸ்ரபலம் லபேதே. நீ அரை ஸ்லோகமோ 4 ஸ்லோகமோ தினம் படித்தேனா பாகவதத்தை கேட்டாலோ 1000 பசு தானம் பண்ண புண்ணியம். அப்பா, 1000 பசு நம்மளால் முடியுமா? ஒரு பசு இன்றைக்கி 80,000 ரூபா வைக்கிறது. இந்த ஒரு ஸ்லோகத்தை மாமாட்ட கேட்டுவிட்டு அது சந்தோஷம் பட்டத்தை ஸ்ருணியாத்து உள்ளே நம்ம படித்தாலும் கோசகஸ்ரபம் லபேத்தனை. இன்னொன்று சொல்கிறா, நம்ம பித்ருக்கள்லாம் பித்ருலோகத்தில் இருக்கா இல்லையா, ஏய் இவ்வாத்தில் பாகவதம் படிக்கிறா, பாகவதம் கேட்குறான்னு சொல்லி தங்க கிண்ணத்தில் நல்ல தேனை ஊற்றி அவளுக்கு கொடுப்பாளாம். அவள் ஆனந்தமாக குடிப்பாளாம். யாவத்தினானி ஹே புத்ரா சாஸ்திரம் பாகவதம் கிரகே தாவதி பிபந்தி பிதரகா க்ஷீரம் சர்ப்பிகி மதூதகம். நல்ல க்ஷீரத்தில் அப்படியே தேனை ஊற்றி அருமையான தங்க கிண்ணத்தில் பித்திருக்களுக்கு கொடுப்பான வாரத்தில் பாகவதம் வச்சுருக்கா, பாகவதம் படிக்கிறான்னு அப்படின்னு ஸ்காந்தம் சொல்கிறது. இப்படி பாகவத மகாத்மியம் பார்த்தோம். நம்ம பாகவதத்திலே பாகவத மகாத்மியம் என்ன சொல்லியிருக்கேன்னா, நிம்னகானாம் யசா கங்கா தேவானாம் அச்சுதோ யசா வைஷ்ணவானாம் யதா சம்பு புராணானாம் இதம் ததா. எப்படி நதிகளுக்குள்ள கங்கை வசதியோ, நிம்னகானாம் யதா கங்கா தேவர்களுக்குள்ள அச்சுதன் வசதியோ, வைஷ்ணவாளுக்குள்ள சம்பு பகவான், ஏன்னா அவர் தானே நமக்கு ஸ்ரீராமே சொல்லி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி புராணங்களுக்குள்ள வசந்த புராணம் இந்த பாகவதம். வைஷ்ணவானாம் யதா சம்பு புராணானாம் இதம் ததா அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கெல்லாம் பிரிவாக பண்ண புண்ணியத்தால் இது கிடச்சிருக்கு. தினம் கேட்டு நீங்கள் க்ஷேமத்தை அடையணும். திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 10 நிமிஷம் ஓடி போயிடுறது. நாளைக்கு நாம் பிரதமஸ்கந்தம் எடுத்துக்க போகிறோம். பிரதமஸ்கந்தத்தில் ஆச்சரியமான கதைகள்லாம் இருக்குது. சுகர் இவர் கேட்க போகிறார், சௌனகாதிகள்லாம் கேட்க போகிறார். சுதரை 6 கேள்விகள். அவள் என்ன பதில் சாங்க நாளைக்கு. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. 4 நாளாக ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி டெக்ஸ்ட்டுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ண போகிறோம். இதை அனுப்பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 or 2 பாயிண்ட் சொல்லிவிட்டு போனாச்சுருக்கேன். இந்த ஸ்ரீமத் பாகவதங்கக்கூடிய மகாபுராணம் 12 ஸ்கந்தம் இருக்குது.
இதில் 18,000 ஸ்லோகம் இருக்குது. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் எ கான்வர்சேஷன். சௌனகாதி ரிஷிகள் சுகரை கேட்குறா, சௌனகாதி ரிஷிகள் சூதரை கேட்குறா. சூதர் ஒரு மூலையில் நின்றுண்டு சுகர் சொன்னதை கேட்டதை இவளுக்கு சொல்கிறார். விதுரர் மைத்ரேயர்கிட்ட போய் கேட்குறார். அந்த மாதிரி ஒருவருப்ப நான் சொல்லிட்டு வருவேன், யார் யாரை கேட்குறா, யார் பதில் சொல்கிறா அப்படின்னு. இட் இஸ் த ஹோல் திங் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன். அது ஒன்று. ரெண்டாவது, இதில் நிறைய ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்குது. குந்தி ஸ்துதியை ஆரம்பித்து இன்ஃபேக்ட் எனக்கு ஒருத்தர் 39 ஸ்தோத்திரம் நிச்சயமாக தினம் 10 நிமிஷம் சொல்லலைன்னா இது முடியத்தே அந்தந்த இடத்துல வரத்தே கான்டெக்ஸ்டில் ஸ்தோத்திரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்தோத்திரப்பிரதமான கந்தம். அதனால் நமக்கு இந்த கான்வர்சேஷன்லாம் சூக்ஷ்மமாக கவனித்தா தான் அதனுடைய ஃபுல் இம்பார்ட் எல்லாம் புரியும். வித் திஸ் இன்ட்ரோடக்ஷன் ஐ எம் கெட்டிங் இன் டு தி டெக்ஸ்ட். பிரதமஸ்கந்தः பிரதமோऽध्यायः ஜன்மாத்யஸ்ய யதோன்மயாத் இதரதஸ்யார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட்டே தேனே பிரம்மஹృதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர சர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமகி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகம். எப்போவுமே ஒரு புராணமும் ஒரு காவியமும் ஒரு பகவத் தியானத்தோடு தான் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கூட லெட்டர் எழுதினாக்க பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டு தானே எழுதுகிறோம் இல்லையா, இல்லை ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா. அதை மாதிரி இந்த இதில் ஆரம்பிக்கிறது சுகாச்சார சத்தியம் பரம் தீமகி. அந்த சத்தியம் இருக்கல, பரம் சத்தியம் அப்படின்னாக்க என்றைக்குமே அழிவில்லாத ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இல்லையா, அதுதான் பகவான்னு சொல்கிறோம். அது தீமகி, தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அது இருக்குங்கிறதுக்கு எப்படின்னா 2 விதமான லட்சணம் சொல்ல. ஒன்று கால ஸ்வரூப லட்சணம், ஒன்று தடஸ்த லட்சணம்னு. ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு டெக்னிக்காலிட்டிஸ். ஏன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டைம் ஆகும், நமக்கு அவகாசம் குறைவாக இருக்குது. அந்த சத்தியத்தை நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், அப்போ நமக்கு இந்த பாகவத மகாபுராணத்தை கேட்கணும்னு நினச்சாலே பகவான் நம்ம ஹிருதயத்தில் வந்து உட்காண்டுறப்பா. சஜ்ஜகா ஹிருதி அவருத்தியதே அத்த கிருதிபிகி சுஸ்ரூஷபிகி தட்சம். சுஸ்ரூஷா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு ஷோத்தும் மிச்சா சுஸ்ரூஷா, கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே போகிறோமா. இப்போ நீங்கள்லாம் பாகவதம் கேட்கணும் எத்தனை ஆசைப்பட்டு நினச்சிக்க, எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அதை அப்படி நினச்சா உடனேயே கிருஷ்ண பகவான் ஹிருதயத்தில் வந்து உட்காந்துட்டோன்னா சுகர் சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருத்தே கிம்வா பிரேரீஸ்வரம். இதை தவிர நம்ம என்னத்துக்குப்பா வேறு ஈஸ்வரன்ட்ட போகணும், நம்ம ஹிருதயத்தில் வந்து உட்காந்துடுறானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது அப்படியே இந்த இதை கடைஞ்செடுத்த சாஸ்திரங்கள்லாம் கடைஞ்செடுத்த உபனிஷத்துலாம் கடைஞ்செடுத்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதைக்கு வரார். கதை எப்படின்னா, நைமிசாரண்ய க்ஷேத்திரத்தில் தீர்க்கசத்திர யாகத்தில் ரிஷிகள்லாம் எங்கேயாலும் உட்காந்துருக்கா ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில். அப்போ சூதரை பார்த்து கேட்குறா, எங்களுக்கு 6 கேள்விகள் இருக்குது, நீங்கள் தான் அதை கிளாரிஃபை பண்ணணும். ரொம்ப கவலையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் தப்பாக இருக்குது, கலி வந்துட்டான் இல்லையா. அதனால் பும்சாம் ஏகாந்த ஸ்ரேயகா தன்னசம் சிதுமருக செய்து முதல் கேழ அத சாதோத்திர யத்சாரம் சமுத்திரத்யம் அனீஷயா. இந்த 2வது கேள்வி. தேவக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயாம். 3வது கேள்வி. ப்ரூகி நிஷ்டதானாம் லீலையாது கலாகம். 4வது கேள்வி. அதாக்கியாய் ஹரேர் தீமன்னேன் அவதார கதா சுபாகம். 5வது கேள்வி. ஸ்வாம் காஷ்டாம் அதுனோபேதே தர்மக்கம் சரணங்கதக. 6வது கேள்வி. அதாவது முதல் கேள்வி, நம்ம புருஷனுக்கு என்ன ஸ்ரேயஸை கொடுக்கும், நிச்சயமான ஸ்ரேயஸாக இருக்கக்கூடும், அது என்ன? புருஷன் எல்லாருக்கும் அர்த்தம், அதுக்கு என்ன? 2வது, எல்லா சாஸ்திரத்தையும் சேர்த்தா அதோட சாரம் என்ன? 3வது, பகவான் தேவியிட்ட எதத்துக்காக அவதாரம் பண்ணினார்? 4வது, கிருஷ்ணன் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணினார்?
5வது இன்னும் என்னென்ன அவதாரங்கள்லாம் பண்ணினார். 6வது கிருஷ்ணன் பரவிட்டு போன உடனே தர்மம் யாரை போய் சரணாகதி அடைஞ்சது அப்படின்னு இந்த 6 கேள்வியை கேட்ட உடனே அவர் ஆரம்பிக்கிறார். முதல்ல கேட்ட கேள்விக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நாம சங்கீர்த்தனம் நமக்கு இந்த கலியுகத்தில் ஒரே இது நாம சங்கீர்த்தனம், நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது நாம சங்கீர்த்தனம்தான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா, எல்லா சாஸ்திரத்துடைய சாரம் எது அப்படின்னு. எல்லா சாஸ்திரத்துக்கும் சாரம் நம்ம பாகவதம். சாரம் சாரம் சமுத்திரதம் அப்படிங்கிறார். பாகவதம் தான் எல்லாத்துக்கும் சாரம் அப்படிங்கிறார். 3வது கேள்வி, பகவான் ஏன் தேவகி கிட்ட கர்ப்பத்தில் வந்தார்னு கேட்டா இல்லையா, அது தசமஸ்கந்தத்தில் விஸ்தாரமாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். கிருஷ்ணனுடைய லீலையும் விஸ்தாரமாக தசமஸ்கந்தத்தில் சொல்கிறேன்னு விட்டேன். இன்னும் என்னென்ன அவதாரம் பண்ணுறாள் அப்படின்ன உடனே அதெல்லாமே பின்னாடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். தர்மம் போய் யாரை சரணடைஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இல்லையா, தர்மம் பாகவதத்தில் போய் சரணாகதி ஆகிட்டேன்னா கிருஷ்ணன் இதுக்குள்ளே தானே இருக்கான். அதனால் சொல்லிட்டு வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாகம் சவை பும்சாம் பரோ தர்ம யதோ பக்தி அதோட்சதனான கிருஷ்ணன்ட்ட யார் பக்தியாக இருக்காளோ அவள் தான் பரோ தர்மத்தை அடையிறான்னு சொல்லிட்டு, நீ ஸ்ருண்வதாம் சுகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தன ஹிருத்யந்தஸ்தகாய பத்ராணி விதுனோதி சுகுத்சதாம். உன்னோட ஹிருதயத்தில் உட்காந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், நாளைக்கு என்ன ஆபத்து வருதோ அதெல்லாம் போக்கிடுறான். ஸ்ருண்வதாம் சுகதாம் கிருஷ்ணனுடைய கதையை கேட்குறவாளுக்கு ஹிருதி அந்தஸ்தகாகி அபத்ராணி, அபத்ரங்கள் நாளைக்கு வர்றது எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கு தெரியுமா நமக்கு என்ன வரப்போகிறதுன்னு அது எல்லாத்தையும் போக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு நான் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோக சரித்தம் சகார பகவான் ரிஷிகே. இது வியாசர் பண்ணினார். எதுக்காக பண்ணதுமா, சர்வவேத இதிகாசானாம் சாரம் சாரம் சமுத்திரம் சத்து சம்ஸ்ராவயாமாச மகாராஜம் பரீட்சம். அதை பரீட்சித்த மகாராஜாவுக்கு சுகாச்சாரியால் சொன்னார், கிருஷ்ணே ஸ்வதாமோபகதே தர்மஜானாதிபத்ய கலௌ நஷ்டதிருசாமேஷ புராணார்கோ அதினோதிதகாம். நான் அவர் சொல்கிறதே ஒரு மூலையிலிருந்து கேட்டேன். அகம் சாத்தியகமம் தத் நிவிஷ்டஸ்த அனுகிரகாத் சோகம் வக ஸ்ராவயிஷ்யாமி யதா தீதம் யதா மதேம். நான் அதை கேட்டதை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதோ, நான் எந்த அளவுக்கு கேட்டேனோ, யதா அதீதம் யதாமதி. என்ன ஒரு அவையடக்கம் பார்த்தீங்களா, நான் எல்லாம் தெரிஞ்சுன்னுட்டேன்னு சொல்லலை. அதனால் அப்படி சொன்ன உடனே சௌனகாதிகள் கேட்குறா, கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுககாம். சுகருக்கு எப்படி இந்த பாகவதன் தெரிஞ்சது? சூத சூதா மகாபாகா வதனோசதாம். நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற நாளைக்கு நாம் இந்த கதையெல்லாம் எடுத்து சொல்ல போகிறோம். சூதர் என்ன பதில் சொல்லியிருக்கார் சௌனகாதிகள் மகரிஷிகளுக்கு என்ன திவ்யமான சரித்திரங்கள்லாம் கேட்டு எல்லாரும் பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்து இதோட இன்றைக்கி நம்ம நிறுத்திக்கிறோம். நாளைக்கு ஃபர்தர் எலாபரேஷன் ஆன்சர் டு ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் வி ஆர் கெட்டிங் இன் டு மோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ். அதுக்கு தான் மகாபாரதத்துக்கு போய் நாளைக்கு படிக்க போகிறோம். அதுலேருந்து தான் எல்லாமே தெரியப்போகுது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமகிருபா விசேஷத்தால் இந்த சிரவண யஜ்ஞம் நடக்கிறது. பூர்வ சரித்திரத்தில் சௌனகாதி ரிஷிகள் 6 கேள்விகள் கேட்டான்னு சொன்னோம். இது எல்லாத்துக்கும் பதில் பாகவதத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பகவானுடைய அவதாரங்கள் கேட்டார் இல்லையா, 24 அவதாரங்களை
3வது அத்தியாயத்தில் லிஸ்ட்டு பண்ணிட்டு போகிறார். 24 அவதாரமும் சொல்லியிருக்கார். அப்படி சொல்ல கடைசியில் அவதாராகிய சங்கையா ஹரே சத்வனு தேஜா யதா விதாசன குல்யா சரஸ்வசு சகஸ்ரம். அப்பா எண்ணங்கள் அடங்க முடியாத அளவு அவதாரம் பண்ணியிருக்கான் பகவான். ஏதோ உனக்கு சிலதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகவதத்தில் எல்லாம் இருக்குன்னு சொன்னபோது அவள் கேட்குறா, சௌனகாதி ரிஷிகள் எப்படி சுகர் இதை அத்தியனம் பண்ணினார் அப்படின்னு கேட்குறா. இதுக்கு முன்னாடி ஒரு சமாச்சாரம் சொல்லணும். நமக்கு எல்லா வித்தைகளுமே குரு சிஷ்ய பரம்பரையில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பாகவதமும் குரு சிஷ்ய பரம்பரையில் தான் நமக்கு வருது. அதாவது எல்லாத்துக்கும் முதல் குரு நாராயணன் தானே. நாராயணன் தன்னுடைய பிள்ளையான பிரம்மாவுக்கு இந்த பாகவதத்தை முதல்ல உபதேசம் பண்ணுறார். பிரம்மா தம் பிள்ளையான நாரதருக்கு உபதேசம் பண்ணுறார். நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ணுறார். வியாசர் இந்த ஸ்ரீமத் பாகவத்தை ரச்சனை பண்ணி சுகர் தம்பிள்ளையான சுகருக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த சுகர் பரீட்சித்தக்காக அவரை வியாகரித்து கங்கா தீரத்தில் மிஸ்ர கங்கா தீரத்தில் கங்கை யமுனும் சேரலும் மிஸ்ரத கங்கா தீரம்னு பேர். அங்கே ரிஷிமண்டலங்களும் பரீட்சத்துக்காக சொன்னார். அதை ஒரு மூலையில் கேட்டுன்ற அந்த சூத பௌராணிகர் யதாதீதம் யதாமதி நான் புரிஞ்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்கிறேன். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வித்தை இந்த புராணம் குருட்டேருந்து சிஷ்யனுக்கு அப்படி வந்துட்டே இருக்கு. பின்னாடி மைத்ரேயரும் விதுரரும் சம்வாதம் போது மைத்ரேயருடைய அந்த பரம்பரையை நான் தனியாக சொல்லுவேன். சாங்கியாயின்னு அப்படி வரும். அதை நான் அப்போ சொல்கிறேன். இப்போது இந்த கேள்வி என்ன கேட்டிருக்கார் அப்படின்னாக்க, கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுககா. உடனே எழுந்து எல்லாமே குருவுக்கு உடனே நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறான். எம் பிரவிரஜந்தமுனுபேதம் அபேத கிருத்தியம் துய்பாயனோ விரக காதராஜுகாவ புத்திரேதி தன்மயதையா தரவோபிநேதுகும் தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. என் குரு இருக்காரு சுகாச்சாரியாள், சூதருக்கு குரு இல்லையா சுகாச்சாரியாள். அவதூத்தாள் அப்படியே ஓடின்னு இருக்கா காட்டில். பின்னாடி வியாசர் வர புத்ரா புத்ரா அப்படிங்கிறார். இவர் பதில் சொல்லலையா? ஆஸ்தான மரங்களும் ஏன்னு கேட்டுதான். ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் சுகர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தன்னுடைய சுவானுபாவத்தையே எழுதிட்டான். எஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் ஆத்யாத்ம தீபம் அதிதிதிஷதம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராண குக்கியம் தம் வியாசசூனும் பிரயாமி குரும் முனீனாம். அந்த வியாசருடைய புத்திரனான என்னுடைய குருவான சுகருக்கு இந்த அத்தியாத்ம வித்தியை இந்த தீபத்தை எல்லா ஹிருதயத்தையும் ஏற்றி வச்சார். சம்சாரிகளுடைய கருணையினால் அவருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு அடுத்தது பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நாராயணம் நமஸ்கிருத்த நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயே அப்படின்னு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கிறார். கேட்டதுக்கு சொல்கிறார், நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன். சுகர் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டார். திருஷ்டுவானுயம் தம் ரிஷம் ஆத்மஜம் அப்பியனக்ரம் தேவியோ கிரியா பரிதூர்ண சுதஸ்ய சித்திரம். ஒரு தினம் இவர் சுகர் ஓடின்றிருக்கார். லக்னன்னா அதாவது அவதூதரா. பின்னாடி வியாசர் நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்துட்டுருக்கார். அவரை பார்த்து அந்த தேவஸ்திரீகள் ட்ரெஸ் இல்லாத ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காளாம். அவள் அப்படியே நமஸ்காரம் பண்ணாளாம். ஆனால் பின்னாடி வியாசரை பார்த்து ட்ரெஸ் போட்டுன்னு ஓடி நமஸ்காரம் பண்ணான். ஓடி போனாலாம். அவள் வியாசரே கூப்பிட்டுக்கிட்டாலும் என் புள்ள சின்னவன், அவன்கிட்ட நீங்கள் இப்படி விழுந்தேளே, என்னை பார்த்து ஓடுறேன்னு. அவருக்கு ஸ்திரீக்கும் பும்மானுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. எல்லாத்தையும் பகவானால் பார்க்குறவர்னு சொன்னால்
ஒரு வீட்டில் போய் மாடு இந்த பீலி இருக்கு இல்லையா, பால் கறக்கிறது, அந்த டயத்துக்கு கூட அவர் நிற்க மாட்டார். எப்படி இருந்து இத்தனையும் படித்தார் அப்படின்னு கேட்டபோது அப்போ அவர் சொல்கிறார், ஏன்னா அவருக்கு சுகருக்கு நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியகா, இந்த வைஷ்ணவாவை கண்டா, விஷ்ணு பக்தாவை கண்டா ரொம்ப பிடிக்குமா. விஷ்ணு பக்தாள்னா எல்லா பகவான்கிட்ட பக்தியாக இருக்கிறவா. அப்போ அவள்லாம் ஒரு சத்சங்கத்துக்கு வானா சாதாரணமாக வரமாட்டாளாம். இந்த மாதிரி பாகவதம்னா நீங்கள்லாம் வந்து உட்காந்து கேட்குறீங்களே காலத்தால், அதனால் அவள் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது ரசனை பண்ணுறதுக்கு என்ன காரணங்க சொல்ல, ஒரு தரம் நாரத வியாசரை பார்க்க வர, வியாசரை பார்த்தா ஒரு மாதிரி துக்கமாக இருக்கிறார். பாராசரிய மகாபாக பவதகா கச்சிதாத்மனாம் பரிதுஷ்யதி சாரீர ஆத்மாம் மானசையேவா. ஏன் உன் மனசில் என்ன துக்கம் அப்படின்னு கேட்டபோது வியாசர் சொல்கிறார், 4 வேதத்தையும் நான் பிரித்தேன், இத்தனை புராணம் பண்ணினேன், இருந்தாலும் என் மனசில் ஒரு சந்தோஷம் இல்லையே, என்னன்னு தெரியலேன்னு. உடனே நாரதர் சொல்கிறார், எனக்கு தெரியும், நீ பகவான் கிருஷ்ணனை பேசிக்காக வச்சுட்டு ஒரு ஒர்க்கு பண்ணலை. கிருஷ்ணன் இன்சிடென்டெல்லாம் வரானே தவிர கிருஷ்ணனை தான் பிரதானமாக வச்சு நீ பண்ணினேன்னா உனக்கு மனசில் சந்தோஷம் வந்துவிடும். யதா தர்மாது ஜாதா முனிவர் யானு கீதா நதா வாசுதேவசிய மகிமா வர்ணித்த அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணினாலும் பகவானுக்காகவா பண்ணணும். நைஷ்கமப்பி அச்சுதபாவவர்ஜிதம் நசோபதி ஞானமலம் நிரஞ்சனம். எனக்கு இந்த கர்மா இல்லைன்னு நைஷ்கர்மியாக பண்ணால் கூட பகவானுக்காக பண்ணினா தான் எதுவும் விசேஷம்னு சொல்லிட்டு என் கதையை சொல்கிறேன் கேளு. நான் வந்து ஒரு தாசிய புத்திரனாக இருந்தேன். அங்கே மகான்கள்லாம் சாதுர் மாதத்துக்கு வந்தால் அவாட்ட எங்கள் அம்மா சொன்னா, அசடே படா, அவள்கிட்ட பின்னாடி ஓடுறா, அவளுக்கு கைங்கரியம் பண்ணிடா, உன் விளையாட்டு பொம்மையெல்லாம் தூக்கி போடுறான்னா. நான் அவளுக்கு கைங்கரியம் பண்ணேன், அவளுக்கு என்கிட்ட ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்தோ. அந்த கதையை கேட்டுக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு உச்சிஷ்ட பிரசாதம் கொடுத்தா. அதுலேருந்து எனக்கு பக்தி நல்லா டெவலப் ஆகிடுது. அவள் ஒரு நாளைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டான். நானும் அவள் பின்னாடி போகிறேன்னு அழுது. எங்கள் அம்மா சொன்னா போகக்கூடாது, நீ போயிட்டேன்னா நான் என்னடா பண்ணுவேன்னா. கடைசியில் எங்கள் அம்மா ஒரு பாம்பு கடித்து எங்கள் அம்மா செத்து போயிட்டா. நான் உடனே கிளம்பி அப்படியே சரி அம்மான்னு ஒரு பிரதிபந்தனை இருந்தது, அதனால இனிமேல் அதுவும் போயிடுது அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி பகவானை தேடிட்டு போனேன். ஒரு இடத்துல போய் ஸ்நானம் பண்ணும்போது எனக்கு பகவத் தரிசனம் கிடச்சிது. ஜாயதரணாம்பூஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்டா சுகுலாட்சஸ்ய கிருத்யாசின்மே சனைரிகரியும். ஆனால் அப்போ ஒரு இது கிடச்சிது, ஒரு அஸ்ரீதி. ஏன் நாரதா, உனக்கு இன்னும் பக்குவம் இல்லை, பக்குவம் வந்தப்புறம்தான் பகவத் தரிசனம் அப்படின்னு சொல்லிடுத்து. அவிபக்வ கஷாயானாம் துர்தர்சோ குயோகினாம் அப்படின்னு அன்னிலேருந்து பகவான் நாமாவை சொல்லி சொல்லி அப்புறமா நான் இந்த மாதிரி பிரம்மாபுத்திரன் ஆகி நாரதன் ஆகி எனக்கு பகவானே தேவதத்தாம் இமாமேன் இந்த வீணையை கொடுத்துருக்கார். தேவதத்தம்னு பேருக்கு ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமான சரம் யகம். அப்படியே நான் மூர்ச்சி அடைஞ்சு இந்த ஹரிகதையை சொல்லிட்டு போகிறேன். நீ இனிமேல் பகவானை பிரதானமாக வச்சு நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு வியாசர் அந்த சரஸ்வதி தீரத்தில் அப்படியே பகவானை தியானம் பண்ணுறதே பாகவதம் ஃபுல்லாக அவருக்கு அப்படியே வருது. எஸ்யாம்பை சூயமானாயாம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்தியு உற்பத்தியே பும்சகா சோகம் மோக பயம் சோகம் மோகம் எல்லாம் போயிடுது கேட்டா அப்படின்னு இதை பண்ணிட்டு யாருக்கும் சொல்லித்ததுங்கிறத தம் புள்ள ஓடி போனவர் திரும்பி வந்தான். சுகம் அத்தியாபயாமாசே நிவிருத்தி நிரதம் முனி. இன்னைக்கு இது வரைக்கும். நாளைக்கு சுகர் பற்றி ஃபர்தராக சொல்ல போகிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் எப்படி வியாசர் நாரதனுடைய பிரேரணையால் இந்த ஸ்ரீமத் பாகவத் ரச்சனை பண்ணி தன்னுடைய பிள்ளையான
சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு வார்த்தை யூஸ் படுத்துகிறார், சுகம் அத்தியாபயாமாச அப்படின்னு. அத்தியாபனம் அப்படின்னா திருவ சொல்கிறதுன்னு அது சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லணும். அப்படி நொற்று பண்ணாராம். ஏன்னா இதில் அவ்வளவு ருச்சியாக. இப்போ கேட்ட அந்த சௌனகர் கேட்டால், எப்படி இந்த மாதிரி ஆத்ம ஞானியாக இருக்கிற சுகருக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு. அதுக்கு சொல்கிறார், ஆத்மாராமாச்சமுனேகா நிர்கந்தா அப்படி உருக்கமே குர்வந்தேகை துகீம் பக்திம் யுத்தம் போதகுணோ கரிகி. அப்பா அதுதாண்டா ஆச்சரியம். அந்த ஆத்மாராமாளுக்கு ஒன்றுமே தேவை கிடையாது. இருந்தாலும் ஹேதுவே இல்லாத பகவான்கிட்ட பிரியத்தை காட்டுறதுக்கு காரணம் அந்த பகவானுடைய அனந்த கல்யாண குணகணங்கள் அப்படின்னு சொல்லி அதனால தான் எவ்வளோ பிரியத்தை காமிச்சான்னு சொல்லிட்டு, இந்த பாகவதத்தை நீ கேட்டப்பனும் க்ஷேமம்னு நினச்சிக்காதே, கேட்கணும்னு நினச்சாலே எஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரம புருஷம். ஸ்ரூயமானாயாம்னா சம்ஸ்கிருத வார்த்தைக்கு கேட்கணும்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா, உங்களுக்கு க்ஷேமம் வந்தாச்சு கேரண்டியாக. பக்தி உற்பத்தியதே பும்சகா சோகமோக பயம் அப்படின்னு சொன்னார். இந்த கதை இப்போ ஆரம்பிக்கிறது. ஏன்னா பரீட்சத்துக்கு சுகர் சொன்னார்னு சொன்னோம் இல்லையா, இந்த பரீட்சத்து யாரும் எப்படி வந்தால், என்னத்துக்காக வந்தால், சுகரை எங்கே பார்த்தா, எப்படி பண்ணார்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா. அப்போ மகாபாரத கதையை சொல்கிறார். அப்பா மகாபாரத யுத்தம் முடிஞ்சுடுத்து, 18 நாள் யுத்தம், கடைசி நாள் இன்னைக்கு எல்லாரும் பாண்டவாள்லாம் ஒரு கூடாரத்தில் படுத்துட்டுருக்கா. அன்றைக்கி கிருஷ்ண பகவான் சொன்னார், ஏந்திருங்கடா, இன்றைக்கி இங்கே படுத்துக்கோண்டா, நாம் வேறு எங்கேயானு போவோன்னு கூட்டின்னு போயிட்டார். அங்கே உப பாண்டவாள்னு பாண்டவாளுடைய 5 குழந்தைகள் படுத்துட்டு இருந்தான். வாசலில் திருஷ்டஜும்னன் படுத்துட்டு இருந்தான். அங்கேருந்து அஸ்வத்தாமா ராத்திரி காவல் இல்லாத இடமா இருக்குன்னு வந்து திருஷ்டஜும்னனை கொன்று இந்த 5 உப பாண்டவாளுடைய குழந்தைகளையும் கொலை பண்ணிட்டு போயிட்டான். கார்த்தாலும் எழுந்து பார்த்தா திரௌபதி வாயிலையும் வயிற்று அடிச்சுன்னு என் குழந்தைகள்லாம் சேர்த்து போயிட்டு, என் குழந்தைகள்லாம் அவரை கொண்டுட்டானேன்னு அழுதா. உடனே அர்ஜுனன் சொன்னான், அம்மா கவலைப்படாதே, உன்னுடைய குழந்தைகளை கொன்னவனை இன்றைக்கி சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கூட்டின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணங்கிட்ட போய், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் பீங்கிரதுமே கோதகியமானாம் பவர்கோ சம்ஸ்கிருதேகம். இவனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னே கிருஷ்ணனா அர்ஜுனனா கிளம்பி போய் பிடிச்சுட்டா. அஸ்வத்தாமா தான் அந்த கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே அஸ்வத்தாமாவுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கர சண்டை. அவன் பிரம்மசிரஸ்னு ஒரு இதை போட, அஸ்திரத்தை போட, அவனுக்கு திருப்பி அஸ்திரம் அர்ஜுனன் போட, ஆகாசத்தில் 2 அக்னம் 2 ஆட்டம் பாம்பும் மீட் பண்ணுற மாதிரி ஒரே ஜுவாலையை கக்க கிருஷ்ணன் சொன்னார், உடனே நீ அந்த அஸ்திரத்தை வித்ட்ரா பண்ணிவிடுன்னார். 2 அஸ்திரத்தையும் சேர்த்து இழுத்துட்டான் அர்ஜுனன். உடனே அந்த அஸ்வத்தாமாவை கட்டி பிடிச்சி இழுத்துனான். கிருஷ்ணன் சொன்னார், நீ என்ன சொன்ன உங்கள் அர்த்த மாமிகிட்ட, தலை ஆகரிஷே சிரஸ்தசிய, அவனோட தலையை கொன்றேன்னு. இப்போ என்னத்துக்காக அவனை வெறும்னு கட்டிடுத்துன்னு ஆகரிஷே சிரஸ்தசி எஸ்தேமான் நே புத்திரகா அப்படி தானே சொன்னேன் அப்படின்னு. அப்போது அர்ஜுனன் சொன்னான், இவன் குரு புத்திரன், ஆத்மாவையும் புத்திரனாமாசன்னு குரு மாதிரியே இருக்கான். அதனால் ஒரு பிராமணனை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அப்போது கிருஷ்ணன் சொன்னால், ஏன் பிரதிஜை பண்ணினேன்னு கேட்டார். ஏவம் பரீட்சிதா தர்மம் பார்த்த கிருஷ்ணன், தர்மத்தை பரீட்சை பண்ணான் கிருஷ்ணன். அப்போ அவன் சொன்னான், நான் எடுத்துன்னு போகிறேன், திரௌபதி என்ன சொல்கிறாளோ அது பிரகாரம் செய்வோம் அப்படின்னா. கிருஷ்ணன் சரின்னு விட்டார். எப்படி கட்டி இழுத்துன்னு போனான்னா, இந்த மிருகத்தை கட்டி இழுத்துன்னு போவாளே, ததாகிருதம் பசுவதி பாசபத்தம் அவாமுகம் கர்ம ஜுகுப்சித்தேன நிரீட்ச கிருஷ்ணா பிரகிருதம் குரு சுதம் வாமஸ்வபாவ கிருபையானநாமச்சம். பிடிச்சு தேரில் கட்டி இழுத்துன்னு போகிறதே திரௌபதி பார்த்து ஓடி வந்து அஸ்வத்தாமா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம். ஏன்னா மிருது ஸ்வபாவம் உடையவளாம், ரொம்ப கருணை உடையவளாம்.
விட்டுருங்கோ முச்சுதான் மேஷ பிராமணோ நித்தனாம். இன்னும் இவன் பிராமணன், ரெண்டாவது நாங்கள் குருவோட பிள்ளை. எங்கள் குழந்தைகளுக்கு செத்து போயிட்டு நான் அழதா மாதிரி இவன் அம்மா அழ வேண்டாம், இவனை கொல்ல வேண்டாம், விட்டுருங்கன்னு உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டான். அப்பா இவ்வளவு இந்த திரௌபதிக்கு கருணையான உள்ள இருக்கு, ஏன்னா பீமன் கொல்ல தான் வேணும். அப்போ சுவாமி சொன்னாரா, ரெண்டும் கரெக்டு தான். பிரம்ம பந்துர்னஹந்தவ்ய ஆததாயி வதாரிகணகம். இவன் பிராமணன், அதனால் இவனை கொல்லக்கூடாது. ஆனால் பெரிய பாவத்தை பண்ணியிருக்கான், அதனால் இவனை கொல்லணும். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, ரெண்டுமே தர்மம் தான் அப்படின்ட்டான். உடனே அவன் தலையில் ஒரு மணி இருக்கான். பிராமணனுக்கு குடுமையாக இருக்கிறதும் பூனதாக இருக்கிறதும் பெரிய தண்டனையாக, அதை பண்ணி அவனை விட்டுடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவனுடைய சிரஸ்லேருந்து மணியை வப்பனம் திரவிணாதானம் ஸ்தானாத்து நிர்யாபணம் ததா ஏஷகி பிரம்மபந்தூனாம் மதோ நானியோ ஸ்திதைகா அப்படின்னு பண்ணான். அவன் ஓடி போயிட்டான். யாரே அஸ்வத்தாமா. என்ன இருந்தாலும் ஒரு பொம்மநாட்டி பிச்சை போட்டு தான் ஏன் நம்ம உசுரோடு இருக்கோம். இந்த பாண்டவ குலத்தையே அழிச்சுடுறேன் பாருன்னு அபாண்டவ ஆஸ்திரத்தை எடுத்து போட்டுவிட்டான். எல்லா பாண்டவனையும் அந்த பாண்டவாள் கிட்டே வர முடியும். ஏன்னா கிருஷ்ணன் பக்கத்தில் நின்றுருக்கார் இல்லையா, கிருஷ்ணன் பக்கத்தில் இந்த சக்கரம் விரட்டுறதுனால கிட்டே வர முடியல. இவாளுக்கு ஒரே வாரிசு. அவன் அதுதான் பரீட்சித்த கர்ப்பத்தில் இருக்கான். அவன் அபிமன்யுவோட புள்ள உத்தரையோட கர்ப்பத்தில் இருக்கான். உத்தரையோட கர்ப்பத்தில் போய் இந்த பரீட்சித்தை எரிக்க ஆரம்பிச்சுதான். உடனே உத்தரை ஓடி வந்து கிருஷ்ணன்ட்ட பாயி பாயி மகாயோகின் தேவதேவா ஜெகத்பதே நானியம் தொதபயம் பஸ்யேயத்ர மிருத்யுகு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீசா சரஸ்தப்தாய சோ விபோ காமம் தகுது மாம் நாதாம் நாமே கர்ப்போ நிபாச்சிதாம். என் கர்ப்பம் எரியுது கிருஷ்ணா, கிருஷ்ணா காப்பாத்துறா அப்படின்னு ஓடி இருந்து, நான் என்ன என் உசுரை கொடுத்துறேன், என் குழந்தை பிழைச்சா போகிறேன்னு சுவாமி சொன்னார். கவலைப்படாதேன்னா, ஒரு உசுரை காப்பாற்றுறது ஒரு உசுரை விடுறதா, நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு பகவான் ஒரு அங்குஷ்ட மாத்திரமாக உத்தரையோட கர்ப்பத்துக்குள்ளே பூந்து அப்படியே பரீட்சித்தை காப்பாற்றினார். சுவாமி கர்ப்பவாசம் பண்ணுறார். கடைசியில் பரீட்சித்தை வெளியில் வந்தப்பறம் தான் சுவாமி மறைய போகிறார். இப்படி அனுகிரகம் பண்ணின கதையை நாம் பார்த்தோம். இதுக்கெல்லாம் கேள்விப்பட்டான குந்திக்கு ஆஹா கிருஷ்ணன் நமக்கு எத்தனை அனுகிரகம் பண்ணான்னு குந்தி கிருஷ்ணன் காலில் விழுந்து கிருஷ்ணனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணா. குந்தி ஸ்துதிங்கிறது தான் முதல் ஸ்துதி, ஆச்சரியமான ஸ்துதி. நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்தகிரவஸ்திதம். 24 ஸ்லோகம். ஏதோ 1-2 தான் பார்க்க முடியும். 10 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும். அதனால் நீ பரமபுருஷா அப்படின்னு சொல்கிறேன். கிருஷ்ணஞ்சனா என்ன எனக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறேன், நான் குழந்தைனா, நீ இந்த ஏமாத்தலாம் முடியாதுடா, எனக்கு தெரியும். நீ கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே. அப்பா உன் திருவடி அப்படியே தாமரை மாதிரியே இருக்குடா, உன் கண்ணு தாமரை மாதிரியே இருக்குடா பங்கஜநேத்ரா, உன்னுடைய நாபி கமலம் தாமரை மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு, நீ எங்களை எத்தனை ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கேன். குந்தியும் மாத்திரம் இல்லை, நாமளும் ஒரு நோட் புக் வச்சுருந்து நமக்கு ஆபத்தில் தான் கிருஷ்ணன் எப்படி காப்பாற்றான்னு எழுதியிருந்தா அதுவே பெரிய வால்யூம் ஆகிடும். அப்பப்போ நான் நினச்ச கொண்டு நமக்கு எவ்வளவு கிருஷ்ணன் காப்பாற்றுறான், பெரிய பெரிய ஆபத்தில் இருந்தேன்னு. அப்படி அவள் ஒரு லிஸ்ட்டு போடுறான். யதா ரிஷிகேச கலேன தேவிகி கம்சேன ருத்தாச்சரம் சுஜாபிதா. உங்கள் அம்மாவை கூட நீ மெதுவாக தான் காப்பாற்றினேன். எங்களை ஒரு பெரிய லிஸ்ட்டு. விஷானே மகாக்னே புருஷாத் அதர்சனாத் அசத்சபாயாவனவாச கிருச்ரதகம். இப்படி சொல்லிகிட்டே போகிறான். நாளைக்கு குந்தி ஸ்துதியை ஃபர்தராக சொல்லி அப்புறமா பீஷ்ம ஸ்துதிக்கு போக போகிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.
போன செஷனில் குந்தி ஸ்துதி ஆரம்பித்து பார்த்தோம். அதில் பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறா, தன்னை எப்பெல்லாம் பகவான் காப்பாற்றினான்னு. அப்பா, என் குழந்தைக்கு விஷத்தை வச்ச துரியோதனை கொடுத்தோ நீ தானே காப்பாற்றின, அரக்கு மாளிகையை கொளுத்தி விட்ட போது நீ தானே காப்பாற்றின, அந்த அசத் சபையில் திரௌபதியோட புடவையை உருவினும் போது நீ தானேப்பா காப்பாற்றின, காட்டில் இருக்கிறது கீச்சகன்கிட்டேருந்தே காப்பாற்றினேப்பா, பகாசுரன்ட்டேருந்து காப்பாற்றினேப்பா. இப்போ யுத்தத்தில் எவ்வளோ பெரிய பீஷ்மர், துரோணர், சல்யர் அவெல்லாம் போட்ட பானத்துலேருந்து என் குழந்தைகளை காப்பாற்றினேப்பா. அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன வேண்டிக்கிறேன், எனக்கு அடிக்கடி ஆபத்து கொடுப்பா. விபது சந்து சஸ்வதி தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தரிசனம் எஸ்யாத் புனர்பவ தரிசனம். ஏன் ஆபத்து கேட்குற, வந்த ஆபத்துலாம் போகாது அவனுக்கு. அப்போ தான்ப்பா அவனை ஞாபகம் இருக்கும். சௌக்கியமாக இருக்கிறத பகவான் நாங்கள் நினைக்கிறது இல்லைப்பா. எப்போ எங்களுக்கு துக்கம் வருதும் உடனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறோம் இல்லையா, ஜெகத்குரு என்னால் எனக்கு ஆபத்தை கொடுதான். சுவாமி சிரிச்சன்னு சொன்னாப்பா, என் கடையில் ஆபத்தே இல்லையேம்மா, அதனால் உனக்கு என்னை தரிசனம் பண்ணவளை தானே, தினம் நான் உனக்கு தரிசனம் கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். ஜன்மைஸ்வரீஷு தஸ்ரீபிகி ஏதமான வதப்புமானே நைவார்கத்திய பிதா தும்பை துவாம் கிஞ்சன கோஜனம். என்னை ஏழையாகவே வைப்பா, ஏன்னா ஐஸ்வர்யம் வந்துடுத்து அப்படின்னா மதம் பிடிச்சிரும்பா. இந்த ஸ்ரீமத் மதம்னு சொல்லுவார், நான் பணக்காரன் அப்படின்னு. அகிஞ்சனா நாங்கள்லாம் இருக்கோம்ல, ஏழைகளாக இருக்கிறதுன்னு கிருஷ்ணா கிருஷ்ணா. அதனால் எங்களுக்கெல்லாம் வித்தமே பணமே நீதாண்டா. நமோ அகிஞ்சன வித்தாயே நிவர்த்த குணவர்த்தையே ஆத்மாராமாய சாந்தாயே கைவல்ய பதையே நம. இப்படி சொல்லிகிட்டே போயிட்டு, கிருஷ்ணா எனக்கு மனசில் என்ன ஞாபகம் எடுத்துமா, நீ குழந்தேடா, வெண்ணெயை திருடிட்டேன்னு உங்கள் அம்மா உன்னை அடுக்க வந்தாடா, அவன் உரலை கட்டி போட்டாடா. நீ அப்போது உங்கள் அம்மாவுக்கு கண்ணில் இட்ட மழையெல்லாம் அழிச்சிருந்து ஊன்னு அழுத பாரு. உன்னை கண்டு பயந்துன்னு ஓடும், ஆனால் நீ பயந்தவன் மாதிரியே நடிச்ச இல்லையா. கோபியாததே தொய் கிருதாக தாமதாவத் யாதே தசா சுபகலிலம் ஜன சம்பிரமாட்சம் வக்தம் நினீய பயபாவனையா ஸ்திதஸ்ய சாமம் விமோகேதி பீரபி யத்பிபேதி. உன்னை கண்டு பயங்கூட பயப்படும், நான் நீ அழுதுண்டேன்னு நின்ன பற்றியா, அந்த காட்சி என் மனசை விட்டு போகவே போகாது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவதாரம் பண்ணதுக்கு எல்லோரும் என்னெல்லாமோ காரணம் சொல்லுவாங்க தான், பரித்ராணாய சாதுனா விநாசாய சுஷ்கிருதம் அப்படிங்கிறா. என்ன எனக்கு தோன்றது ஒரே ஒரு காரணம் தான் கிருஷ்ணா, பவேஸ்மின் கஸ்யமானாம் அவித்யா காமகர்மபிகி ஸ்ரவணஸ்மரணார்காணி கரிஷ்யன்னே இது கேஜனா. நீ அவதாரம் பண்ணதுனால தானே கிருஷ்ணா, உன்னுடைய கல்யாண குணங்களுங்கிற ஸ்ரீமத் பாகவத தசமஸ்கந்தம் ஃபுல்லாக உன்னுடைய லீலைகள் தான். அதெல்லாம் நாங்கள் கேட்க போகிறோம் இல்லையா. அது கேட்குறதுனால என்ன பலன் தெரியுமா கிருஷ்ணா, இந்த சம்சார சாகரத்தில் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தொல்லை கஷ்டம், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பவேஸ்மின் கிருஷ்யமான இந்த துக்கங்கள்லாம் அவித்யா காமகர்மபிகி, ஞானம் இல்லாததுனால ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு இது இல்லை, அதாக இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அப்பா 10 நிமிஷம் மாமா கார்த்தால சொல்கிறார் பாகவதம். அதை கேட்டுவிட்டு மனசில் என்ன சாந்தி ஏற்படுறது. கிருஷ்ணானே அவதாரம் பண்ணாட்ட சொல்ல முடியுமா, ஸ்ரவணஸ்மரணார்காணி கரிஷின்னி இது கேச்சனா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அத்த விஸ்வேசா விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே சுகேஷு மே ஸ்நேகபாசம் செந்தி திருடம் பாண்டுஷு விஷ்ணுஷும். ஏன் நாம் கட்டுப்படுறோம் அப்படின்னா பாசத்தினால தான். பாசம்னு சம்ஸ்கிருதி கயிறுன்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே ஸ்நேக பாசம் இருக்குல்ல, அன்புனால என் குழந்தை, எங்கள் அண்ணா, என் வீடு, என் காரு, என் ஆபீஸு, இப்படியே ஸ்நேகத்தை வச்சு 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 நாங்கள் அப்படியே உங்கள்கிட்டேருந்து விலகி போயிடுறோம். அதனால் அந்த ஸ்நேகத்தை
கட் பண்ணி இதுதான் பட்டத்திலையும் சொல்லத்தே ரொம்ப அழகாக சொல்கிறார் பட்டத்திலையும். பந்து ஸ்நேகம் விஜக்கியாம் தவகே கருணையா தொய் உபாவேசிதாத்மா அப்படிங்கிற சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஸ்லோஞ்சரா ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண சக விஷ்ணீ ரிஷபா அவனி துக்ராஜன்ய வம்சதகனா நபவர்க வீரியா கோவிந்தா கோத்விஜசுரார்த்திகராவதான யோகேஸ்வர அகில குரு பகவன் நமஸ்தே. பகவான யோகேஸ்வரா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு இப்படி சொன்ன உடனே சூதர சொல்கிறார் சௌனகாதி ரிஷிகள்கிட்ட. இவளுக்கு பேர் குந்திக்கு பிரச்சான்னு பேர். குந்திக்கே பிரச்சான்னு பேர். பிருத்தையே தம் கலபதைகே பரிணூதா கிலோதயா மந்தம் ஜகாச வைகுண்டகா மோகையன் இவ மாயையா. எனக்கு மாய போகணும்னு கேட்டாலையா பகவான் ஒரு மந்தகாசம் புன்சிரிப்பு பண்ணாராம், அப்படியே மயங்கி போயிட்டாளாம். நானா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை. பகவான்கிட்ட மயங்கலாம், நம்ம உலகத்தில் போய் மயங்கக்கூடாது. அப்படியே குந்திக்கு அனுகிரகம் பண்ணதை சொல்லிட்டு அடுத்த சாப்டரில் தர்மபுத்திரெல்லாம் கிளம்பி கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு போகிறான். கிருஷ்ணனை பார்த்தாக்க ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கார். என்னடா இவர் யாரை பார்த்து தியானம் பண்ணுறான்னு பார்த்தா கண்ணை திறந்தோடனே கிருஷ்ணா நீ யாரப்பா தியானம் பண்ண அப்படின்னா, இப்போ பீஷ்மருக்கு கடைசி காலம் வந்துடுத்து, என்ன நினைக்கிறா உடனே அவர்கிட்ட போகணும், நீங்களாம் வாங்கன்னு கூட்டின்னு போகிறா. இவளுக்கான் பயமாக இருக்கான். ஏன்னா யுத்தத்தில் அவர் அடித்து போட்டிருக்கா இல்லையா. நீங்கள் தைரியமாக வாங்கன்னு கூட்டின்னு போகிறா சுவாமி. இது பீதகா பிரஜா துரோகா சர்வதர்ம வியஸ்யா ததோ வினசனம் தேவவிரதோ அபதத்து. தேவவிரதனா பீஷ்மருக்கு பேர். அங்கே போனால் அடேயப்பா ஒரே ரிஷிகள் தேவரிஷிகள் ராஜரிஷிகள் தத்ர பிரம்மர்ஷய சர்வே தேவரிஷய சத்தமா ராஜரிஷய தத்ராசம் திருஷ்டம் பரத பங்கவம். யார் வந்திருக்கான்னு லிஸ்ட்டு கொடுக்குறார். பர்வதகா நாரதகா தௌமியகா பகவான் பாதராயணகா பிரகதஸ்வகா பரத்வாஜகா சசிஷ்யோ ரேணுகா சுதகா வசிஷ்ட இந்திரபிரமதஸ்திரதோ சமதோ கட்சீவாம் கௌதமகா திரிச்ச கௌசிகாத சுதர்சன அந்நே ச முனியோ பிரம்மண்யம் பிரம்மதாதாதயோ மலாகம். எல்லாரும் வந்திருக்கா. ஒரே கூட்டம். கிருஷ்ணனும் பாண்டவானும் போன உடனே அப்படியே பீஷ்மர் பூஜை பண்ணார். கிருஷ்ணன் பூஜையாமாச தர்மஜாம் தேசகால விபாகிதம். என்ன சார் சரதுலக்கத்தை படுத்துட்டுருக்காங்க, அவரால் நகர முடியலைங்கிறீள், கடைசி காலங்கிறீள், எப்படி சார் பூஜை பண்ணியிருப்பார்னா தேசகால விபாகிதம். தேசம் காலத்தை தெரிஞ்சுட்டு 2 பொட்டு கண்ணீர் விட்டான கிருஷ்ணனை பார்த்து. அதுதான் பூஜை. பூஜைங்கிறது நம்ம நினச்சிருக்கோம் பூ எடுத்து மேலே போடுறதுன்னு இல்லை. மனமுருகி கிருஷ்ணா 2 கண்ணீர் விட்டுட்டா. அதுதான் அதை பார்த்துட்டு கிருஷ்ணன் சொன்னாராம், பாண்டவாள்லாம் வந்திருக்காளான்னு கேட்டார். அவ சொல்கிறார், ஐயோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க என் லைஃப்பில். அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் யத்யூயம் தர்மநந்தனா ஜீவிதம் நார்கத கிருஷ்ணம் விப்பு தர்மாச்சுதாஷா. இதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? சர்வம் காலகிருதம் மன்யே பவதாம் செய்த பிரியம். எல்லாம் காலம் பண்ணுற கோலம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தர்மபுத்திரரே ராஜாவாக இருக்காரோ, எங்கே பீமன் கதாபாணியாக இருக்கானோ, எங்கே அர்ஜுனன் காண்டியம் வச்சுருக்கானோ, எங்கே கிருஷ்ணன் அவளுக்கெல்லாம் சுகத்தாக இருக்கானோ, அவளுக்கே ஆபத்து நிறுத்தணும். மெத்தவாளை பற்றி சொல்லணுமான்னு உடனே சுவாமி சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எனக்கு தர்மம் சொல்லுங்கோ. நீங்கள் போயிட்டேன்னா அப்புறம் தர்மம் சொல்கிறதுக்கு யார் இருப்பா? நீங்கள் அஸ்தமனம் ஆகிட்டான்னு உடனே காலமும் கடைசி காலம், சந்நிதியோ பகவத் சந்நிதி, நான் எப்படி தர்மம் சொல்லுவேன் அப்படின்னு அவர் நினச்சிருந்துக்கிட்டு சுவாமி ஏறங்க உடனே அதை பார்த்தாராம். பார்த்த உடனே அவருக்கு நல்ல உற்சாகம் வந்து கொட்டிட்டார். ராஜா தர்மம் சொல்கிறார், எல்லா தர்மமும் சொல்லிட்டார். இந்த தர்மத்தெல்லாம் தான தர்மான் ராஜ தர்மான் மோட்ச தர்மான் விபாகசகா ஸ்திரீ தர்மான் பகவத் தர்மான் சமாசோ வியாசயோகதகம் இதெல்லாம் சொல்லிட்டார். இனி கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறார்.
நாளைக்கு பீஷ்மஸ்துதி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. நேற்றுக்கு பீஷ்மஸ்துதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்தினோம். முதல்ல பீஷ்மர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் சந்தனு மகாராஜாவோட பிள்ளை, கங்கையோட புத்திரன். கங்காதேவிக்கு தேவலோகத்தில் ஒரு சாபம் வந்துடுத்து. அதனால் அவன் பூலோகத்தில் அந்த சாபத்தை போக்கிக்கிறதுக்காக இந்த சந்தனு மகாராஜாவை கல்யாணம் பண்ணிட்டா. அவன் நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்டால் அவங்கள விட்டு போயிடுவேன்னா ஒரு குழந்தையாக கொண்டு போய் கங்கையில் போட்டுன்னு இருந்தா. கடைசியில் பீஷ்மர் பிறந்தபோது தாங்காத கேட்டுவிட்ட சந்தனம். உடனே அவ சொன்னால், இனிமேல் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு நடக்க மாட்டேன், நான் போகிறேன், ஆனால் இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்தி உங்கள் இடத்துல கொடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு பரசுராமர்கிட்ட வித்தியெல்லாம் கற்பிச்சு, அதனால காங்கேயன்னு பேர் பீஷ்மருக்கு, தேவவிரதன்னு பேர். அவருக்கு பீஷ்மர்னு ஏன் பேர் இருந்ததுன்னா, பயங்கரமான ஒரு பெரிய ஒரு விரதத்தை எடுத்துட்டாராம். என்னென்னா, அவள் அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஒரே பையன் இல்லைவா, அதனால் அவர் இந்த மத்ஸ்யகந்தி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பொண்ணு, அவளும் தேவஸ்திரீ தான், ஒரு சாபத்தினால வந்திருக்காவ. ஒரு செம்படவனோட பொண்ணாக வந்திருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டார். அப்போது அந்த செம்பளவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா இவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ராஜ்யம் கிடைக்காது, பீஷ்மருக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும். அதனால பீஷ்மர் நான் கல்யாணமே பண்ணிக்கலேன்னு பயங்கர தாத்தா அப்படின்னு சொல்லுவாள், பயங்கரமான பிரதிஜை பண்ணார் இல்லையா, பிரதிஜை. அதனால் அவருக்கு பீஷ்மர்னு பேர் வந்தது. அந்த பீஷ்மர் இந்த குழந்தைகள்லாம் பேர குழந்தைகள். ஏன்னா பாண்டு, திருதராஷ்டிரன், இவன் 2 பேர் தான் சர்வைவிங்காக இருந்தாள். விதுரர் தாசிக்கு புத்திரனாக இருந்தார். இவெல்லாம் வியாசருக்காக பிறந்தவா. அதெல்லாம் மகாபாரத கதை. இப்போ நம்ம அதில் அனுப்பிரவேசம் போல பீஷ்மர் தான் நமக்கு மெயினாக. பீஷ்ம பிதாமகர்னு சொல்லி தர்மத்தில் அவர் பெரிய அத்தாரிட்டியாக இருந்தார். அந்த பீஷ்மர் இந்த குழந்தைகளை வளர்த்துருக்க, இவளோட தான் கடைசியில் அன்ஃபார்ச்சுனேட்டாக சண்டை போட வேண்டி வந்தது துரியோதனுக்காக. அந்த பீஷ்மர் கடைசியில் பிராணனை தியாகம் பண்ணுறது, தரிசனம் பண்ணணும்னு பகவானே வந்திருக்காருன்னா அவருடைய பெருமை அந்யாதிசயமானது. அவரும் ஒரு அஷ்டவசுக்கள் ஒரு வசுவாக இருந்தவர் தான். அவனும் ஒரு சாபத்தினால்தான் இந்த ஜென்மா எடுத்திருந்தார். பொதுவாகவே யாரான மகான்கள் சரீரத்தை தியாகம் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் அது அந்த டயத்தில் நம்ம இருந்து பார்த்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பெரியவாழ்லாம் சொல்லுவாள். அதனால் அத்தனை ரிஷிகளும் வந்திருக்கா. அப்போது பீஷ்மர் கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணல. எல்லா தர்மங்களும் கிருஷ்ணன் சொல்லுன்னு சொன்னார் இல்லையா. தான தர்மான், ராஜ தர்மான், மோட்ச தர்மான், விபாகசக, ஸ்ரீ தர்மான், பகவத் தர்மா, சமாசவ்யா சயோகத்தக, எல்லா தர்மங்களும் சொல்லி பீஷ்மரோட மூச்சு அடங்க போகிறது. அப்போ பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, ஆச்சரியமான ஸ்தோத்திரம். இதிமதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகம் உபகதே குச்சித் விகர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாகக. இந்த பீஷ்மஸ்துதியில் பல ஸ்லோகங்கள் இருந்தாலும் 1-2 ஸ்லோகம் தான் நமக்கு இப்போ பார்க்குறதுக்குள்ள அவகாசம் இருக்குது. மெயினாக பீஷ்மர் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணான்னா, இந்த யுத்தம் போது கிருஷ்ணன் அப்படி 2 சைன்யத்துக்கு நடுவில் எல்லாரையும் ஒரு தினம் பார்க்குறானா. அப்போவே எல்லாரோட உசுரையும் கையில் வாங்கிட்டு விட்டான் அப்படிங்கிறார். அந்த இதில் பகவத்கீதை உபதேசம் பண்ணார் இல்லையா, அதை எடுத்து சொல்கிறார். குமதிம் அகரத்து ஆத்ம வித்யா யகா சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. அர்ஜுனனுக்கு இருந்த அஜானத்தை போக்கினார் அப்படிங்கிறார். சிதவதி பர சைனிகாயுர் அஷ்ணா
கிருதவதி பார்த்த சகேரத்தில் நமாஸ்து. உன் கண்ணால் பார்த்து எல்லாரும் உசரியும். அதுவே கிருஷ்ணன் உங்கள் கீதையிலே சொல்லப்போகிறேன், நான் இவளை ஏற்கனவே கொண்டுட்டேன்ப்பா அர்ஜுனா, உனக்கு சும்மா பேர் தான், நீ பண்ணிக்குவேன்னு. ஒரு நாள் 10ஆம் நாள் யுத்தத்தில் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அன்னைக்கு பீஷ்மர் அந்த பகவானுடைய கவச்சத்தை உடச்சிவிட்டார். அப்போ தான் பகவான் எகிரி குதித்து தேர்லேருந்து சக்கரத்தை எடுத்துட்டு பீஷ்மரை அட்டாக் பண்ண போது பீஷ்மர் போயிட்டாங்க கற்றும்போது பீஷ்மர் சொன்னாராம், அப்படி சொல்லாதேங்கோ, பீஷ்மனுக்கு மோட்சம்னு சொல்லுங்கன்னு எல்லா ஆயத்தையும் கிருஷ்ணன் போட்டு ஏகேகி புண்டரீகாட்சா கிருஷ்ணா வாடா, கிருஷ்ணா வாடா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டார். பீஷ்மர் பகவான் ஒரு பிரதிஜை பண்ணார், நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு. பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணார், கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு. கடைசியில் பீஷ்மர் தான் ஜெயித்தார். ஏன்னா பகவான் பக்தபராதீனம் அப்படிங்கிறத. அதுக்கு காரணம் சொல்கிறார், அப்பா நான் எதுக்கு தெரியுமா உன்னுடைய எதுகது ஓட்ட போட்டேன் உன்னுடைய கவச்சத்தில், என் ஆத்மா உன் சரீரத்துக்குள்ளே போகணுண்டா இருக்கா. துவச்சி விலசத்து கவச்சே அஸ்து கிருஷ்ணாத்மா மம நிசித சரைஹி வித்யமானஹா துவச்சி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ணாத்மா. நீ பார்த்த சாதியாக இருந்து ஓய் ஓய் ஹோய் ஹோய்ன்னு அந்த இதெல்லாம் விரட்டினான் மேய்ச்சியப்பா, அந்த குதிரையெல்லாம் அது அம்பாள் பார்க்கணும்பா. விஜயரத குடும்ப ஆத்த தோற்றே திருத ஹய ரஸ்மினி சஸ்ரி தத்ஷணியே. அம்பாள் பார்க்கணும், நீ அப்படி குடும்பமாக வச்சுன்னுட்டியேப்பா. இவனுக்காக பாண்டவாளுக்காக நீ என்ன தான் செய்யலை, அந்த தேரையே குடும்பமாக வச்சுட்டேங்கிறா. கடைசியில் அந்த கோபிகைகளுக்கு நீ அனுகிரகம் பண்ணியப்பா, அது எனக்கு ஞாபகம் வருது. லலித கதி விலாச வல்குகாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதம் அனுகிருத வச்ச உன்மதந்த பிரகிருத்மதன்னே கிள எஸ் கோபவத்வகம். ஒன்றை மாதிரியே நடித்து ஒன்றை மாதிரியே பார்த்து ஒன்றை மாதிரியே எல்லாம் பண்ணி கடைசியில் உன்னோடையே வந்து சேர்ந்துட்டாளையா. அவளோட பக்தி கடைசியில் இந்த பீஷ்மர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறான். அதுதான் கோபியினுடைய பக்தி, இந்த கிரேட்னஸ். எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் பண்ண கிருஷ்ணா, இந்த கடைசி டயத்தில் நீ இந்த ராஜசூ யோகத்தில் ரிஷிகள் மண்டலத்தில் ராஜரிஷிகள் மண்டலத்தில் உனக்கு பிரதமஸ்தானம் கொடுத்து உனக்கு எல்லாம் இது பண்ணாலையா, அந்த தரிசனத்தை எனக்கு கொடு. நீ உன் கையால் யுதிஷ்டருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாலையா. முனி கண நிருபவர்ய சங்குலிந்தகா சதசே யுதிஷ்டர ராஜசூயேஷா அருகணம் உபபேத ஈற்றணீயோ மம திருசி கோச்சர ஏஷ ஆவிராத்மா. அந்த என்னுடைய திருஷ்டிக்கு அந்த கிருஷ்ணா அந்த மாதிரி தரிசனத்தை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கடைசியில் தன்னுடைய மூச்சை உள்ளுக்குள்ளேயே அடக்கிடுறார். கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவா திருஷ்டி விருத்தபிகி ஆத்மனி ஆத்மானம் நவேசே ஸோ அந்த சுவாசோ பாரமதி. அப்படியே கிருஷ்ணன்கிட்ட பீஷ்மருடைய ஆத்மா போய் சேர்ந்து கொடுத்து சம்பத்தியமானமாக்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே பபூஸ்தே தூஷ்ணீம் வயாம் சேவதினாச்சே. ஆகாசத்தில் துந்துபி வாத்தியங்கள் கேட்குறது. ஆகா பீஷ்மர் மோட்சத்தை அடைஞ்சுட்டா. தத்ர துந்துபயோ நேதுகு தேவமானவாதிதாக சசம்சு சாதோ ராஜ்ஞாம் காத்பேதும் புஷ்பவிருஷ்டேக. மேலேந்து புஷ்பங்கள்லாம். உடனே கிருஷ்ணன் சொன்னார் யுதிஷ்டிரர்கிட்ட, அப்பா இவருக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கர்மாக்கள் சந்தனம் சொல்லியிருக்கார். ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பீஷ்மருக்கு. நீ சொச்சந்தமிருத்து, நீ எப்போ நினைக்கிறோ அப்போ தான் உன்னுடைய சரீரத்தை விடுவேன்னு பீஷ்மர் நினச்சார், விட்டார். இன்றைக்கி நாம்லாம் பீஷ்மாஷ்டமி இன்னைக்கு பீஷ்மருக்காக தர்ப்பணம் பண்ணுறோம். சப்தமி இன்னைக்கு சில பேர் பண்ணுறா. ரெண்டுமே ஓகே தான். அந்த பீஷ்மருடைய தர்ப்பணத்துக்குள்ள ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகம் இருக்குது. நாளைக்கு அதை பிரவச்சனத்தில் முதல்ல அந்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு, ஏன்னா பீஷ்மரை அவ எல்லாத்துக்கும் தியாகம் பண்ணார் இல்லையா, அதனால் குழந்தை இருந்தால் அவன் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த ஸ்தானத்தில் நம்ம எல்லாரும்
பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி முடிக்கணும். நாளைக்கு பரீட்சித்தினுடைய கதை. பரீட்சித்து பிறந்ததுலேருந்து அவனுடைய ஜாதகத்தெல்லாம் கணிக்க போகிறேன். அதெல்லாம் நாளைக்கு பார்க்கணும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் பீஷ்மருடைய தர்ப்பண ஸ்லோகங்கள்லாம் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி நிறுத்தினே. பீஷ்மருடைய வாஞ்சித்தம் உத்தராயணம்னு உத்தராயணத்துக்காக அவர் காத்துட்டு இருந்தார். உத்தராயணம் வந்த உடனே பகவத் சன்னிதானத்தில் ரிஷி மண்டலத்தில் தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணார்னு பார்த்தோம். இந்த வருஷம் அதனால் தை மாதம்தான் வரும் உத்தராயண விரத்தை. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரதசப்தமி. அன்னைக்கு சில பேர் பண்ணுவாள். 5ஆம் தேதி பீஷ்மாஷ்டமி. 4, 5 பிப்ரவரி மாதம் அவசியம் பண்ணணும். இந்த ஸ்லோகங்களை சொல்லி பெறுறேன். ஏன்னா பீஷ்மருக்கு குழந்தை இல்லாததுனால நம்ம எல்லோரும் அப்பா சொன்னதுக்காக பண்ணுறோம். வையாகிரபாத கோத்ராய தீஷ்ணோ விரததராய ச அபுத்ராய ததாமர்க்யம் சலிலம் பீஷ்மவர்மணே பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் கங்காபுத்ராய பீஷ்மாய சந்தனோராத்மஜாய ச அபுத்ராய ததாம்யர்க்யம் சலிலம் பீஷ்மவர்மணே பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் பீஷ்மः சந்தனோ பீமः சத்யவாதி ஜிதேந்திரியः ஆபிः அத்பிः அவாப்னோத் புத்திரபௌத்ரோச்சிதம் கிரியாம் பீஷ்மாய நமஹ இதமர்க்யம் அனேன அர்க்யப்பிரதானேன ஸ்ரீ பீஷ்மः பிரியதாம் அப்படின்னு சொல்லி நாம் பீஷ்மருக்கு அர்க்யப்பிரதானம் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். உடனே அப்படியே காந்தாரியும் திருதராஷ்டிரனும் தன் குழந்தைகள்லாம் போயிட்டான்னு துக்கப்படுறா இல்லையா? அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார், பாப்பா நம்ம போய் அவளை சமாதானம் பண்ணிட்டு வரலான்னு கிருஷ்ணனும் தர்மபுத்திரனும் போய் அவளை சமாதானம் பண்ணி அவளை நன்னா கவனிச்சுக்கிறாள். தர்மபுத்திரர் அப்படின்னு கிருஷ்ணன் வந்த காரியமெல்லாம் ஆகிடுது இல்லையா? கிருஷ்ணன் கிளம்புறான். கிருஷ்ணன் கிளம்பி போகிறதே ரொம்ப பிரமாதமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா பாகவதத்தில். எல்லோரும் எப்படி சென்ட் ஆஃப் கொடுத்தா, எப்படி வழியெல்லாம் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு. கிருஷ்ணன் போய் துவாரகையை அடைஞ்ச உடனே எல்லாரும் குழந்தைகள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிறது. அவளுடைய பத்னிகள்லாம் வந்து அணைச்சிக்கிறான். தம்மே நிறே அபலா மூடா ஸ்ரீணம் ஜானோ கிருதம் மிருகா அப்பிரமாண விதோ பர்த்தரீஸ்வரம் மதையோ யதாம். அவள்லாம் தங்கள் ஆத்துக்காரர்கள் நினச்ச நேரத்தில் பகவான் நினச்சிக்கலையா அப்படிங்கிற சுகர். இதோட இது முடிகிறது. இப்போது கதையை எடுத்துட்டு சௌனகர் கேட்குறார், ஆமாம் அந்த என்ன ஆச்சு இந்த பரீட்சத்துக்கு? அஸ்வத்தாம்னோபசிஷ்டே பிரம்மசேஷ்ணோரு தேஜசா உத்தராய கதோ கர்ப்பகா ஈசேனா ஜீவித புனக. அந்த கதையை சொல்லுங்கோ அப்படின்னு உடனே அப்பா சோதர் சொல்கிறார். அழகாக கேட்டு கர்ப்பஸ்ரீமான்டா இந்த பரீட்சத்தில் எப்படி கர்ப்பத்திலே ஸ்ரீமானாக இருக்க முடியாது? பகவானோடு சேர்ந்து பிறந்திருக்கார், பகவான் கூடவே இருந்திருக்கார் இல்லையா? அதனால் அவன் கர்ப்பஸ்ரீமான். மாதுர் கர்ப்பகதோ வீரகா சதசா பிருகுநந்தன ததர்ச புருஷன் கஞ்சிதே தைக்கியமானோ அஸ்திர தேஜசாம். உள்ள பார்க்குறான் சுவாமி தரிசனம். அங்குஷ்ட மாத்திரமாக பகவான் கூடவே இருக்கானா. அதனால் அபீச் தரிசனம் சியாமம் தடித்மா சுசமச்சுதம் ஸ்ரீமத் தீர்கச்சது. எப்படி வைகுண்டத்தில் இருக்கிறோ அதே மாதிரியான அது எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்கன்னா கண்ணு மாத்திரம் சிவப்பாக இருக்கான். ஏன் கிருஷ்ணனுக்கு கண்ணு சிவப்பாச்சுன்னா, என் பக்தனியாக கொல்ல பார்க்குற அப்படின்னு கோபமாக இருக்கான். க்ஷதஜாட்சம் கதா பாணிம் ஆத்மனகா சர்வத்தோ திசம். கடைசியில் அந்த உரிய காலம் வந்தபோது பிரசவமானோடனே கிருஷ்ணன் மறைஞ்சு போனான். இவனுக்கு விஷ்ணு ராத்தன்னு பேர் வச்சலாம். விஷ்ணுனா ராத்தகா தத்தகா, பகவான் போட்ட பிச்சை. தஸ்மாத்தே நாம்னா விஷ்ணு ராத்தகா இது லோகே பிருகஸ்ரவாக பவிஷ்யதி நசந்தேகோ மகாபாகவதோ மகானே. பெரிய பாகவதனை மகா போகிறான்.
அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஜோதிஷர்லாம் சொல்லிட்டானாம். உடனே யுதிஷ்டர் என்ன பண்ணார், எங்கள் பேரன் யுதிஷ்டோவாச்சேஷு வம்சாண்டாஷிம் புண்ணியஸ்லோகாத்மாத்மனகானுவர்த்திதா சித்யசா சாதுவாதேன் சத்தமா. ஏ பிராமண சிரேஷ்டர்களே, இந்த ஒரு குழந்தை தான் எங்கள் 2 வம்சத்துக்குமே இப்போ வாரிசு. அவன் தர்ப்பணம் பண்ணால் தான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அவன் எப்படி இருப்பான்னு கேட்டபோது அந்த ஜோதிஷாலாம் சொல்கிறா, இவன் பார்த்த பிரஜாவிதா சாட்சாத் இஷ்வாக்குரிவ மாணவகா, இஷ்வாக்கு மாதிரி ஆளப்போகிறான், பிரம்மண்யனா இருக்க போகிறான், சத்தியசந்தனா இருக்க போகிறான். எப்படி ஸ்ரீராமர் இருந்தாரோ அந்த மாதிரி இவன் சிபி சக்கரவர்த்தி மாதிரி இருக்க போகிறான். வர சரணாகதி அடைஞ்சவாளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எப்படி பரதன் துஷ்யந்தனோட புள்ள ஆண்டானோ அப்படி அளப்புனான். யசோவி தனிதா சுவானம் தௌஷந்திரிவே ஜனாம் தன்வீனாம் அக்னிஷ துல்லியச்ச அர்ஜுனியோதுகம், அர்ஜுனன் மாதிரி இருக்க போகிறான். அப்படி என்னன்னா சண்டை போடுவான். எல்லாம் இவனை பற்றி சமுத்திரம் மாதிரி இருக்க போகிறான். இவனோட ஆழத்தை யாரும் கண்டுபிடிச்சிக்க முடியாது. சாட்சா பரமேஸ்வரன் மாதிரி ஆசுதோஷியாக இருந்தால் எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணப்போனா, நாராயணம் மாதிரி இருக்கப்போனா, ஆசிரியகா சர்வபூதானாம் யதா தேவோ ரமாஸ்ரேகா. இப்படி சொல்லிகிட்டே வந்தார். ஆகா ஆகானா கடைசியில் இவனை தட்சகன் கடித்து செத்து போகிறான். தட்சகாத ஆத்மனோ மிருத்யும் ஜ புத்திரோபசர்ஜிதா பிரபஸ்த உபசுத்த முக்த சங்கப்பதம் ஹரேகே. இவனுக்கு ஒரு சாபம் வரப்போகிறது, பிராமண சாபம். அதனால் தட்சகன் கடித்து செத்து போகிறான் அப்படின்னு இத்தனையும் சொல்லிட்டானாம். சயேஷு லோகே விக்கியாதா பரீட்சித்திய பிரபுகம். பிறந்த உடனே இப்படி கண்ணை உருட்டி பார்க்கலாம். என்னென்னா பரீட்சை பண்ணுறதுன்னா, இஸ் லுக்கிங் அட் எங்கடா அந்த புண்ணிய புருஷனை காணுமே, நம்ம கூட இருந்தானேன்னு. அதனால ஒரு பரீட்சத்துன்னு பேர் இருந்துதான். இப்படி பரீட்சை பண்ணதுனால கர்ப்பே திருஷ்டம் அனுஜாயன்னே பரீட்சேத நரேஸ்வேகா அப்படின்னு பரீட்சத்துன்னு பேர் இருந்தேன். தர்மபுத்திரர் சந்தோஷப்பட்டாராம். என்னென்னா இதெல்லாம் மகாபாகவதனாக இருக்க போகிறான், பகவத் கதாசிரவணம் போகிறான், கடைசியில் பகவான்கிட்ட போய் சேர போகிறான். அதனால் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்லி இவனுடைய பிராதுர்பாவத்தை சொன்னார் பரீட்சத்தோட. அங்கே விதுரர் இந்த போதும் இல்லை, யுத்தம் போதும் இல்லை, இவாளெல்லாம் பார்க்கணுன்னு வந்தாக்க எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படியே யுதிஷ்டர் போய் கட்டிக்கிறார். நீங்கள் தீர்த்த யாத்திரை போனோம்மா, உங்களை பார்த்தாலே பாவங்கள்லாம் போயிடுமே. பவத்பிதா பாகவதா தீர்த்தபூதா ஸ்வயம் விவோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தே நகதா பிரதாம். இப்படி நீங்கள் உடனே எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலான்னு இப்போ மகாபாரத கதைகளெல்லாம் இவன் சொல்கிறான். சொன்ன உடனே இவர் திருதராஷ்டிரனோட தங்கிட்டு திருதராஷ்டிரன்கிட்ட சொல்கிறார், நீ என்னப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு ஜீவிக்க போகிற? பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாரத. நாய் மாதிரி தூக்கி எறிஞ்ச சாப்பிட்ற மாதிரி பீமன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுருக்கே, கிளம்பி இனிமே எல்லோரும் கிளம்பி பகவான்கிட்ட போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லி ராவா இவர் அழைச்சிட்டு ஹிமயத் பாஸ்வத்துக்கு போயிடுறார். அப்போ கூடவே வராளாம் யார்? காந்தாரி. பதிம் பிரயாந்தம் சுபலஸ்ய புத்ரி பதிவிரதா சானுஜகாம சாதி ஹிமாலயம் தண்ட பிரகர்ஷம் மனஸ்வினாமிவ சத்சம்பிரகாரகம். அங்கே போய் ஹிமத் பாஸ்வத்துக்கு போய் மகான்களை சேவித்து பகவானோடைய நாமசங்கீர்த்தனம் பண்ணி திருதராஷ்டிரனும் காந்தாரியும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான்னு சொல்லி முடித்தார். கார்த்தால பார்க்குற தர்மபுத்திரர் தினமும் நமஸ்காரம் பண்ணுவார். பெரியவாழ்து கார்த்தால நமஸ்காரம் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்களாம் எங்கள் அப்பா அம்மா நமஸ்காரம் பண்ணுறதுனால கார்த்தால இருந்தவுடனே நமஸ்காரம் பண்ணணும். பார்த்தா வாழை காணும். உடனே சாத்தியை கேட்டார், சஞ்சயனை கேட்டார். அவன் தெரியல எங்கோ போயிட்டான்னுட்டான். உடனே ரொம்ப துக்கப்பட்டான். ஐயோ இவா காணுமே. அப்போ நாரதர் துக்கப்படாதேப்பா தர்மபுத்திரா, பகவான் நாரதோ முனி சத்தமகா மா கஞ்சன சுச்சோ ராஜன் எதி ஈஸ்வரவசன் ஜெகதே லோகா சபாலாய சேம வகந்தி பிலி மேசுகம். எல்லாமே ஈஸ்வரன் நடத்துறதுப்பா.
அவள் இப்போ நல்ல சோகத்துக்காக போயிட்டா. இனிமேல் நீ இருக்கிறது லாயக்கில், கலி வந்துவிட்டான், எங்கே பார்த்தாலும் அதர்மம். ஓடு சீக்கிரம், உன்னுடைய ஜென்ம கரையத்துக்கு நீயும் பார்த்துக்கோ. தாவத்யூயமவேட்சத்தும்பவே யாவதிகே சுரா திருதராஷ்டசகபிராத்ரா காந்தாரிய சோபாரியா தட்சிணையும் ரிஷி ஆசிரமங்கதகா. இன்னையிலேருந்து 5வது நாள் அவள் தியாகம் பண்ணப்புறம் சவா ஜதராஜன் பரத்த பஞ்சமேகனே கலைவரம் ஆசிரித்தும் சச்சி பஸ்மி பவிஷ்யத்தின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன்னு நாரதரும் போயிட்டார். நாளைக்கு நம்ம தர்மபுத்திர பஞ்சபாண்டவாள்லாம் சொர்க்காரோகணம் போகிற கதை மேற்கொண்டு செலுத்தங்களாம். கோபிகா ஜெயவனஸ்மனம் கோவிந்தா கோவிந்தா.